ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தா இந்த நாள் மட்டுமா கர்த்தர் சுகபல ஜீவனை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய யாவருமாக ஜெபம், போதகருடைய ஜெபம் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ள கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உண்மையான ஒரு நல்ல சாட்சிக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ಒಳ್ಳೆಯ ಸಾಕ್ಷಿಗಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೀನಿ. ಸಭೆಗೆ ಬರುವುದனால நிறைய பலன் நிறைய ஆசீர்வாதங்கள். ಸಭೆಗೆ ಬರುವುದರಿಂದ ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದ ಫಲಗಳು ಉಂಟು. ಆಮೆನ್. ಉட்கார்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஒரு சாட்சி சொல்ல முடியும். ಇಲ್ಲಿ ನಿಜವಾಗಿ ಕೂತಿರುವ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಕೂಡ ಒಂದು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯ. இந்த இடத்தில் வந்து ஒருவரும் அதாவது வீணாய் போனதே கிடையாது. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂದು ಒಬ್ಬರು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗಿದ್ದೇ ಇಲ್ಲ. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தான். ಎಲ್ಲರಿಗೂ ಆಶೀರ್ವಾದವೇ. Praise the Lord. Hallelujah. உண்மையாய் தேடுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ரொம்பவே நன்மை செய்திருக்கிறார். ನಿಜವಾಗಲೂ ಹುಡುಕುವಂತ ಕರ್ತನಿಗೆ ಎಲ್ಲರೂ ಎಲ್ಲವನ್ನೂ ಮೇಲುಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. Hallelujah. Praise the Lord. ஊதரா இருப்பாருங்க, அவருக்கு 2.5 மாசத்திலே ஆண்டவர் வீட கட்டி கொடுத்தாரு. புதுவந்த ಅವರಿಗೆ ಕೂಡ 2.5 ತಿಂಗಳಿನಲ್ಲಿ ಒಂದು ಮನೆಯನ್ನು ದೇವರು ಕಟ್ಟಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆச்சரியம் தான், ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯವೇ. இது மிரக்கல் தான். இது வீட கட்டுறாங்க கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ಮನೆ ಕಟ್ಟುತ್ತಲೇ இருக்கு, ஓயாது. அது நில்லுவதே இல்ல. நான் இப்பதான் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கிறது. 2.5 மாசத்துக்குள்ள எல்லாமே அழகான வீடு கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். 2 ವರ್ಷಗಳಲ್ಲಿ ಸುಂದರವಾದ ಮನೆಯನ್ನು ದೇವರು ಕಟ್ಟಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமென். ஆமென். இப்படிதான் கர்த்தர் எல்லாருக்கும் தேவன் செய்வார். ಈ ರೀತಿಯಾಗಿ ಕರ್ತನ ಎಲ್ಲರಿಗೂ ಮಾಡುತ್ತಾನೆ. உண்மையாய் தேடும்போது, ನಿಜವಾಗಲೂ ಹುಡುಕುವಾಗ, வேதம் சொல்லுகிறது மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ಮೋಶೆ ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತಿಕೆಯಾಗಿ ಇದ್ದನು. Moses was faithful in the house of God. ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ಮೋಶೆ ನಂಬಿಗಸ್ತಿಕೆಯಿಂದ ಕಾಣಲ್ಪಟ್ಟನು. ஒரு குறையும் மோசேயினுடைய வாழ்க்கையில காணப்படல. ಒಂದು ಕೊರತೆಯೂ ಕೂಡ ಮೋಶೆಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡಲಿಲ್ಲ. கர்த்தர் ஆசீர்வதித்தார், உயரும்படியாய் செய்தார். ಕರ್ತನ ಆಶೀರ್ವದಿಸಿದನು, ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರುವಂತೆ ಮಾಡಿದನು. கர்த்தருக்காக நாம் உண்மையா இருக்கும்போது, ಕರ್ತನಿಗಾಗಿ ನಂಬಿಗಸ್ತಿಕೆಯಿಂದ தேவன் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதித்து உயரும்படியே செய்வார். ದೇವರು ನಿಜವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ತರುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. பொறுமையோடு காத்திருப்போம், ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕಾದಿರೋಣ. கர்த்தர் செய்ய வேண்டியதை ஏற்ற நேரங்களில் ஏற்ற காலத்தில் கர்த்தர் செய்வார். ಕರ್ತನು ಮಾಡಬೇಕಾಗಿರುವುದು ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ ಆತನು ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾನೆ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. பிறந்த நாள்ல இவ்வளவு ஒரு ஆசீர்வாதம், கர்த்தர் ஒரு வீட்டையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ಹುಟ್ಟಿದ ಹಬ್ಬದ ದಿವಸದಲ್ಲಿ ಒಂದು ಮನೆಯನ್ನು ಕೂಡ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. கர்த்தர் அந்த ஸ்தலத்தை ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನ ಸ್ಥಳವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. இந்த கால வேளையில் ஆண்டுடைய சமூகம் நமக்கு நித்திய பேரின்பமான ஒரு இடமாக இருக்கிறது. ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನ ಒಂದು ನಿತ್ಯವಾದ ಆನಂದವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತ ಸ್ಥಳವಾಗಿದೆ. இந்த கால வேளை நாம் வாசித்த இந்த நல்ல சங்கீத பகுதிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ಓದಿದಂತ ಒಳ್ಳೆಯ ಕೀರ್ತನ ಭಾಗಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೀನಿ. வேதம் சொல்லுகிறபடியே, ವಚನ ಹೇಳುವ ಹಾಗೆ கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற, ಕರ್ತನ ಸತ್ಯವೇದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯುವಂತ தேவனுடைய வேதத்தின்படி நடக்கிற, ದೇವರ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ வசனத்தின்படி நடப்பதற்கு அநேகர் கஷ்டப்படுறாங்க. ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯುವಂತವರು ಅನೇಕ ಕಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. வார்த்தையின்படி எங்களால நடக்க முடியாது. ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಮ್ಮಿಂದ ஆண்டவருடைய வார்த்தை முதலாவது சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯವು ಪ್ರಥಮವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற, ಕರ್ತನ ಸತ್ಯವೇದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯುವಂತ ಮಾರ್ಗತಾರ್ ಭಾಗ್ಯವಾನ್கள், ನೀತಿಯ ಮಾರ್ಗದವರು ಧನ್ಯರು ಎಂಬುದಾಗಿ. Praise the Lord. Hallelujah. வேதம் சொல்லுகிறபடி அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ವೇದವು ಹೇಳುವ ಹಾಗೆ ಅವರು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರು. தேவனுடைய வார்த்தை வசனத்தின்படி நடக்க நாம் எல்லாருமாய் பிரயாசப்பட வேண்டும். ದೇವರ ವಚನ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯಲು ನಾವೆಲ್ಲರೂ ಪ್ರಯತ್ನ ಪಡಬೇಕು. தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காகவே தான். ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವಂತ ವಾಕ್ಯಗಳು ಆಶೀರ್ವಾದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ, நன்மைக்கு எதுவாகவே தேவன் நமக்கு வார்த்தைகளை தருகிறார். ಮೇಲಿಗೆ ಅನುಗುಣವಾಗಿ ದೇವರು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற, ಕರ್ತನ ಸತ್ಯವೇದ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವಂತ மார்க்கத்தார் பாக்கியவான், ಯಥಾರ್ಥ ಹೃದಯವುಳ್ಳವರು ಧನ್ಯರು ಎಂಬುದಾಗಿ. நம்மை நாம் வேதத்தின்படி நடக்கும்போது நம்மை பார்த்து கேலி பரியாசம் பண்றாங்க. ಸತ್ಯವೇದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯುವಾಗ ನಮ್ಮನ್ನ ಪರಿಹಾಸ್ಯ ಮಾಡುತ್ತಾರೆ, நம்மை அற்பமாய் நினைக்கிறார்கள், ನಮ್ಮನ್ನ ಅಲ್ಪವಾಗಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. உலகம் அப்படிதான், ಲೋಕವಾಗಿ ರೀತಿಯಾಗಿ. கர்த்தரை அறியாதவர்கள் அந்த விதமாய் தான் நம்மை யோசிப்பாங்க, சிந்திப்பார்கள். ಕರ್ತನನ್ನು ಅರಿಯದೇ ಇರುವಂತವರು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಯೋಚಿಸುತ್ತಾರೆ. அவரை அறியாம இருந்த காலத்தில், ಆತನನ್ನು ಅರಿಯದೇ ಇರುವಂತ ಕಾಲದಲ್ಲಿ, வேத வசனம் தெரியாமல் இருந்த காலங்களில், ಸತ್ಯವೇದ ವಚನವು ಗೊತ್ತಿರದೇ ಇರುವಂತ ಕಾಲದಲ್ಲಿ நம்ம வழியே வித்தியாசம் இருந்தது, ನಮ್ಮ ಮಾರ್ಗವೇ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿತ್ತು, நம்முடைய நடைகள் வித்தியாசமாய் இருந்தது, ನಮ್ಮ ನಡತೆಗಳು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿತ್ತು. உண்மைதானே? ಜವಲ್ಲವೇ? ஆமென். ಆಮೆನ್. இப்படியோ வாழ்ந்து ஜீவித்து நடந்து கொண்டிருந்தோம். ಹೇಗೆಗೂ ಬಾಳಿ ನಡೆದು ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஆனால் கர்த்தருக்குள் வந்த பின்பு, ಕರ್ತನಲ್ಲಿ ಬಂದ ಮೇಲೆ, தேவனுக்குள் வந்த பின்பு, ದೇವರಲ್ಲಿ ಬಂದ ಮೇಲೆ, வசனத்திற்கு வார்த்தைக்கு செவி கொடுத்து, ವಚನಕ್ಕೆ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕಿವಿಗೊಟ್ಟು நாம் நடக்க ஆரம்பித்த பின்பு, ನಾವು ನಡೆಯಲು ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗ வாழ்வே மாறினது, ನಮ್ಮ ಬಾಳೆ ஜீவியம் மாற்றப்பட்டது. ಜೀವಿತವೇ ಬದಲಾವಣೆ ಆಯಿತು. Hallelujah. Praise the Lord.
இந்த சபைக்கு வரும்போது ஒன்றுமே இல்லை என்று சொன்னார். ಈ ಸಭೆಗೆ ಬರುವಾಗ ನನಗೆ ಏನೂ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. Praise the Lord. ಆಮೆನ್. 2 ரூபாய் தான் இருக்கும். 2 ರೂಪಾಯಿ ಮಾತ್ರ நேரத்துல அது கூட இருக்காது. ಕೆಲವು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಅದು ಕೂಡ ಇರುತ್ತಾ ಇಲ್ಲ. விசுவாசத்தோடு வந்து நிற்பேன். ವಿಶ್ವಾಸದಿಂದ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತಾ ಇದ್ವಿ. ಕಾರ್ல அழைச்சிட்டு போய் ಕಾರ್ಲಿ கூட்டிட்டு போய் வீட்ல விடுவாங்க. ಕಾರ್ನಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಕಾರ್ನಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಮನೆಯಲ್ಲಿ ಬಿಡ್ತಾ ಇದ್ದರು. ಆಮೆನ್. ಹalleluya. கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருந்து, ಕರ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಾಗಿದ್ದು, கர்த்தர் பேரில் விசுவாசமாய் இருந்து, ಕರ್ತನ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವುಳ್ಳವರಾಗಿ நடக்கிற ஜனங்கள், ಕರ್ತನು ಹೇಳುವ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವ ಜನರು பாக்கியவான், ಧನ್ಯರು. அதான் நான் சொல்லுவேன். ಅದನ್ನೇ ಹೇಳುವ. உலகம் என்ன சொன்னாலும் சரி, ಲೋಕ ಏನು ಹೇಳಿದ್ರು ಸರಿ, உங்களை அறிந்த நண்பர்கள் உறவினர்கள் என்ன சொன்னாலும் சரி, ನಿಮ್ಮನ್ನು ಅರಿದಂತ ಸ್ನೇಹಿತರು ಏನೇ ಹೇಳಿದ್ರು ಸರಿ, வேதத்தின்படி நடக்க நாம் முயற்சிக்க வேண்டும். ಸತ್ಯವೇದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯಲು ನಾವು ಪ್ರಯತ್ನಿಸಬೇಕು. வார்த்தை வசனத்தின்படி நடந்து கொள்ள நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ವಾಕ್ಯ ವಚನದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯಲು ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. இந்த வாழ்க்கையை தேவன் தெரிந்து கொண்டதும் அழைத்து கொண்டதும் அதுதான். ಈ ಬಾಳನ್ನು ದೇವರ ಆರಿಸಿಕೊಂಡದ್ದು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದು ಇದುವೇ. வார்த்தையின்படி வசனத்தின்படி நடக்கும்படியாகவே தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ವಚನದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯುವುದನ್ನು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. அந்த வார்த்தை தான் நமக்குள் கிரியை செய்தது. ಆ ವಾಕ್ಯವೇ ನಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿತು. முதலாவது நம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்கு கர்த்தருடைய வார்த்தை தான். ಪ್ರಥಮವಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತದ ಬದಲಾವಣೆಗೆ ದೇವರ ವಾಕ್ಯವೇ. நாம் மீண்டுமாக ரீஜெனரேஷன் மறுஜென்மம் அடைவதற்கு காரணமே தேவனுடைய வார்த்தை தான். ಪುನರ್ಜನ್ಮ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಕೂಡ ದೇವರ ವಾಕ್ಯವೇ நாம் ಕಾರಣವಾಗಿದೆ. மீட்கப்படுவதற்கும் தேவனுடைய வார்த்தை தான். ನಾವು ವಿಮೋಚನೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ದೇವರ ವಾಕ್ಯವೇ. ரட்சிப்பை அடைந்து நாம் சுகமாய் இருப்பதற்கும் தேவனுடைய வார்த்தை தான். ರಕ್ಷಣೆಯನ್ನು ಒಂದು ಸೌಖ್ಯವಾಗಿ ಇರುವುದಕ್ಕೂ ದೇವರ ವಾಕ್ಯವೇ. ஹalleluya. ಹalleluya. அந்த வார்த்தையை நாம் ஏன் மேன்மைப்படுத்த ಆ கூடாது? ವಾಕ್ಯವನ್ನು ಯಾಕೆ ನಾವು நாம் ಹೆಚ್ಚಳಪಡಿಸಬಾರದು? ஏன் மேன்மையா எண்ண கூடாது? ನಾವು ಯಾಕೆ ಘನವಾಗಿ ஏன் அந்த ನಡೆಯಬಾರದು? வார்த்தையின்படி நடக்க கூடாது? ಯಾಕೆ ಆ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ஏன் அந்த ನಡೆಯಬಾರದು? வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க கூடாது? ಯಾಕೆ ಆ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ಕಿವಿಗೊಡಬಾರದು? இந்த வார்த்தை நம்முடைய ஜீவியத்தை எல்லா விதத்திலும் நித்தியத்திற்கு எடுத்து அழைத்து செல்லுகிற வார்த்தை. ಈ ವಾಕ್ಯವು ಎಲ್ಲವನ್ನು ನಿತ್ಯಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಕರೆದೊಯ್ಯುವಂತ ಒಂದು ಮಾತು. வழி தவறி போக கூடாதபடிக்கு ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗದಂತೆ ஒவ்வொரு நாளும் ಒಂದೊಂದು ದಿವಸ 365 நாட்கள் 365 ದಿವಸ இந்த வார்த்தை நம்முடைய அறிவுக்கு நல்ல போதனை கொடுக்கிறது. ಈ ವಾಕ್ಯವು ನಮ್ಮ ಜ್ಞಾನಕ್ಕೆ ಒಳ್ಳೆ ಬೋಧನೆಯನ್ನು ಕೊಡುವಂತದ್ದಾಗಿದೆ. ஹalleluya. நமக்கு ஒவ்வொரு நாளுமாய் கற்பித்து தருகிறது. ನಮಗೆ ಒಂದೊಂದು ದಿವಸವಾದ ಕಲಿಸಿಕೊಡುತ್ತದೆ. இதை தியானிக்கும் போதும் வாசிக்கும் போதும் அதன்படியாய் கை கொள்ளும் போது அவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ಇದನ್ನು ಧ್ಯಾನಿಸುವಾಗ ಓದುವಾಗ ಅವರು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರೇ. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ಕರ್ತನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವನ್ನು ಅನುಸರಿಸಿ ನಡೆಯುವಂತವರು அவருடைய ಧನ್ಯರು. சாட்சிகளை கைக்கொண்டு ಅವರ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಕೈಗೊಂಡು அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಹುಡುಕುವಂತವರು ಧನ್ಯರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. கவனிக்கிறீங்களா? ಗಮನಿಸುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஆமென். ಆಮೆನ್. என்ன சொல்லுகிறது? வாசிங்க. அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள், அவருடைய சாட்சிகளை கைக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ಆತನ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಕೈಗೊಳ್ಳುವಂತವರು ಧನ್ಯರು. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள் அநேகமாய் இருக்கிறது. ದೇವರು ನಮಗೆ ಇಟ್ಟಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಹೇರಳವಾಗಿದೆ. அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்து முழு இருதயத்தோடு தேடும் போது நிறைய நன்மைகள் கர்த்தர் வைத்திருக்கிறார். ಆತನ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಮಾಡುವಾಗ ಆತನ ಅನೇಕ ಮೇಲುಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. ಅವರು ಅನ್ಯಾಯ ಮಾಡುವುದಿಲ್ಲ. Praise the Lord. நீதிமான் அநியாயம், ನೀತಿವಂತನ ಅನ್ಯಾಯ. ரீசன் அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்கிறது. ಆತನ ವಾಕ್ಯ வசனம் நமக்குள் இருக்கிறது. ವಚನವು ನಮ್ಮಲ್ಲಿ அநியாயம் செய்வதற்கு நமக்கு மனசே வராது. ಅನ್ಯಾಯ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಮನಸ್ಸೇ அநீதியாய் ಬರುವುದಿಲ್ಲ. நடந்து கொள்வதற்கு நமக்கு அந்த மனமே வராது. ಅನೀತಿಯಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಆ ಮನಸ್ಸೇ ಬರುವುದಿಲ್ಲ. வசனம் என்ன சொல்லுகிறது? ವಚನವೇನು அவருடைய வார்த்தை கைக்கொள்ளுகிறவர், ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೈಗೊಳ್ಳುವ வேதத்தின்படி நடக்கிறவர்கள், ಸತ್ಯವೇದ ಪ್ರಕಾರ சாட்சிகளை கைக்கொள்ளுக, ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು முழு ಕೈಗೊಳ್ಳುವ இருதயத்தோடு தேடுகிறவர்கள், ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಹುಡುಕುವಂತವರು அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. ಅವರು ಅನ್ಯಾಯ ಮಾಡುವುದಿಲ್ಲ. என்ன செய்வதில்லை? ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ? சத்தமா சொல்லுங்க. முழு இருதயத்தோடு இன்றைக்கு நீங்கள் தேடுவீர்கள் என்றால் அநியாயம் செய்வதற்கு உங்களுக்கு மனமே வராது. ಅನ್ಯಾಯ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಮನಸ್ಸೇ ಬರುವುದಿಲ್ಲ. அவருடைய வழிகளில் ಆತನ ದಾರಿಯಲ್ಲಿ நடக்கிறார்கள். எந்த வழிகளில்? தேவனுடைய வழியில் நடக்கிறார்கள். ದೇವರ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನಿಗೆ 4வது வசனம் சொல்லுகிறது, உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படிக்கு நீர் கற்பித்தீர். ஆண்டவர் நமக்கு சகலத்தையும் கற்பித்து கொடுக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಸಕಲವನ್ನು ಗಳಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. ஒவ்வொரு வசனம் நீங்க வீட்ல போய் தியானிங்க. ಒಂದು ವಚನ உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி ನಿನ್ನ ವಚನಗಳನ್ನು ನಾನು ಅನುಸರಿಸಿ ನಡೆಯುವಂತೆ நீர் கற்பித்தீர். ನೀನು ಕಲಿಸಿಕೊಟ್ಟಿ. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. சத்தம் வரலீங்களே?
உமது பிரமாணங்களை ನಿಮ್ಮ ಪ್ರಮಾಣಗಳನ್ನು கைக்கொள்ளும்படி என் நடைகளையும் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். ನನ್ನ ನಡತೆಗಳು ಸ್ಥಿರವಾದರೆ ಚೆನ್ನಾಗಿ நடைகளை ஸ்திரப்படுத்தும். ನನ್ನ ನಡತೆಗಳನ್ನು என் நடைகளை ஸ்திரப்படுத்தும் என்று தேவனிடத்தில் கேளுங்கள். ನಡತೆಗಳನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸುವುದಕ್ಕೆ பிரமாணங்களை கைக்கொள்ளும்படிக்கு ನಿನ್ನ எனக்கு கிருபை செய்யும். 6வது வசனம், நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை நினைக்கும் போது நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக கூடாது. ನಾಚಿಕೆಪಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. நான் ஒருபோதும் என்ன செய்கிறதில்லை. எல்லாரும் சொல்லுங்கள், நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 6வது வசனம் வாசிப்போம். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போதெல்லாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. சிலர் இந்த வசனம் எனக்கு, இந்த வார்த்தை எனக்கு இல்லை என்று சொல்லிடுவாங்க. ಕೆಲವು ಈ ವಚನ ನನಗೆ ವಾಕ್ಯ ನನಗೆ ಇಲ್ಲ நான் இந்த வசனத்தின்படி நடக்கிறேன். ಈ ವಚನದ ஆனா இந்த வசனத்தின்படி வார்த்தையின்படி என்னால நடக்க முடியாது. ಈ ವಚನದ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆದರೆ அதன்படியே நடந்தா எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்குதுங்க. ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆದರೆ ನಾಚಿಕೆಯಾಗಿ இல்ல. ಇಲ್ಲ. இங்கே தாவீது சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நான் கைக்கொண்டு நடப்பேன். ಎಲ್ಲವನ್ನೂ ನಾನು ಕೈಕೊಂಡು ನಡೆಯುತ್ತೇನೆ. எனக்கு ஒருபோதும் கர்த்தர் சொல்லுகிறபடி செய்வதற்கு வெட்கமே கிடையாது. ಒಂದೊತ್ತು ಕರ್ತನು ಹೇಳುವ ಹಾಗೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಾಚಿಕೆ ಇಲ್ಲ. ஆண்டவர் தாவீதுக்கு சொல்லியிருந்தார், ಕರ್ತನು ದಾವೀದನಿಗೆ ಹೇಳಿದನು, தலை கீழே நில்லு அப்படின்னு சொல்லியிருந்தா தாவீது செய்திருப்பார். ತಲೆ ಕೆಳಗಾಗಿ ನಿಲ್ಲು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಾದರೆ ದಾವೀದ ನಿಲ್ಲುತ್ತಾ ಇದ್ದನು. புரியுதுங்களா உங்களுக்கு? அவ்வளவாய் கர்த்தர் சொல்லுகிறபடி செய்வதற்கு தாவீது ரெடியா இருந்தார். ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ದಾವೀದನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧನಾಗಿದ್ದನು. எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஞாபகವಿದೆ. நம்ம சபையில ஒரு காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருந்த வேளையில ஒரு சகோதரன் இருந்தார். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ನಾನು ಚಿಕ್ಕ ಮಗನಾಗಿರುವಾಗ ಒಂದು ಸಹೋದರನಿದ್ದನು. அவர் என்ன பண்ணுவார்னா ஜெபிப்பார். ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ஜெபிக்கிற நேரத்துல எல்லாம் இப்படி பல விதங்களில் ஜெபிப்பார். ಹಲವು ವಿಧಾನದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. அவரை ஒரு முறை நான் பார்த்தேன். ಒಂದು ಮಾರಿ ನೋಡಿದೆ. தென்னை மரத்துக்கிட்ட நின்னு ஜெபிக்கிறாரு. ತೆಂಗಿನ ಮರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ஜெபிக்கிறாருன்னா ಯಾವ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? இப்படி குத்தி குத்தி ஜெபிக்கிறாரு. ಈ ರೀತಿಯಾಗಿ ಗುದ್ದುಕೊಂಡು ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பயந்துட்டேன், என்ன இந்த மனுஷன் இப்படி குத்திக்கிட்டு ஜெபம் பண்றாரு. ಈ ರೀತಿಯಾಗಿ ಗುದ್ದುಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದಾರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. அப்போ அதெல்லாம் செய்து முடிச்ச பிறகு ಅದೆಲ್ಲ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ ಮೇಲೆ சரி பார்க்கலாம் இவர் இப்படியே செய்யறாரா பாப்போம் அப்படின்னு இருந்தேன். ನೋಡೋಣ ಇದೇ ರೀತಿಗೆ ಮಾಡುತ್ತಾರಾ ಎಂಬುದಾಗಿ. மறுபடியும் ಪುನಃ இன்னொரு நாள் என்ன பண்ணாரு, ಇನ್ನೊಂದು ದಿವಸ ಏನು ಮಾಡಿದರು? ஒரு சேர் இருந்தது. ಒಂದು ಚೇರ್ ಇತ್ತು. அந்த சேரை தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு ಚೇರನ್ನು ತಲೆ ಮೇಲೆ ಎತ್ತಿಕೊಂಡು ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப அவரை பார்த்து கேட்டேன், அது ನೋಡಿ ಕೇಳಿದೆ, அன்னைக்கு என்னன்னு அன்னைக்கு அன்றைக்கு நின்று மரத்தை குத்திக்கிட்டு நீங்க ஜெபம் பண்றீங்க, ನಿಂತು ಮರವನ್ನು ಗುದ್ದಿತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಿರಿ? இல்ல ஒரு விஷயம் தெரியுமா? ಒಂದು ವಿಷಯ ಗೊತ್ತಾ? நான் அந்த ಕಾಲத்துல பாக்ஸர் ನಾನು ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಒಂದು ಬಾಕ್ಸರ್ ಆಗಿದ್ದೆ. அதனால நான் இப்ப என்ன பண்றேன்னா, ಈಗ ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ? ஜெபிக்கும் போது ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ போராடி நான் குத்தி நான் ஜெபம் பண்றேன். ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋರಾಡಿ ಗುದ್ದಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஓ அப்படியா? ಅದೇ ರೀತಿ கையெல்லாம் ஒண்ணும் ஆகாதா உங்களுக்கு? கையெல்லாம் இல்ல பாருமேன், என் கை எப்படி இருக்குது பாருமேன் அப்படின்னு ನನ್ನ ಕೈ ನೋಡಿ ಬೇರೆಯಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. அவ்விதமாக அவர்கள் செய்தார்கள். ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಮಾಡಿದರು. தலை மேல சேர தூக்கி வச்சுக்கிட்டு ஜெபிச்சார். ತಲೆ ಮೇಲೆ ಚೇರನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು என்னன்னா எப்படி ஆகிலும் கர்த்தர் அவருக்கு ஏதாகிலும் ஒரு காரியம் செய்யணும். ಹೇಗಾದ್ರೂ ಕರ್ತನಿಗೆ ಅವರು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬೇಕು. அவருடைய நோக்கம் அவ்விதமாய் இருந்தது. ಅವರ ಉದ್ದೇಶವಲ್ಲ ಅದೇ என் தகப்பன் இருந்த காலத்தில் நடந்த சம்பவம். ತಂದೆಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ பிறகு எங்க போனாரோ தெரியல. ಅದಕ್ಕೆ ನಂತರವಾಗಿ ಏನಾದರೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவ்வளவு ஒரு வாஞ்சை, அவ்வளவு ஒரு தாகம், ಅಷ್ಟೊಂದು ದಾಹ, ಅಷ್ಟೊಂದು ಒಂದು ಹಂಬಲ, வெக்கமே கிடையாது, ನಾಚಿಕೆ ಇಲ್ಲ. யாரனா பாப்பாங்களா, ಯಾರನ್ನ ನೋಡಿದ್ರೆ இப்படி செய்யறது என்ன நினைப்பாங்க, அந்த வெக்கமே அவருக்கு கிடையாது. ಒಂದು ನಾಚಿಕೆ ಇರಲಿಲ್ಲ ಅವರಿಗೆ. அதனால தான் நீங்க சொல்லுகிறேன், தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ದಾವೀದನು ತನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாம் கைக்கொள்வதற்கு, ಕರ್ತನ ತನ್ನ ನಿಬಂಧನೆಗಳನ್ನು கண்ணோக்கி பார்க்கும்போது ದೃಷ್ಟಿ சொல்லுகிறார், நான் எனக்கு வெக்கமே கிடையாது, ನನಗೆ ನಾಚಿಕೆ ಇಲ್ಲ. Praise the Lord. நாம் ஒருபோதும் வெட்கப்படக்கூடாது. ಅದಕ್ಕೆ ಒಂದತ್ತು ನಾಚಿಕೆ ಪಡುವುದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. எப்போ கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் வராரோ, ಯಾವಾಗ ಕರ್ತನ ಆತ್ಮ ನಿನ್ನಲ್ಲಿ எப்போ ಬರುತ್ತಾನೋ, தேவனுடைய ಅಭಿಷೇகம் உங்களுக்குள் வரதோ, ಯಾವಾಗ ದೇವರ ಅಭಿಷೇಕ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬರುತ್ತದೋ, எல்லா வெக்கமே ஓடி போகும், ಎಲ್ಲ ನಾಚಿಕೆ ಓಡಿ ಹೋಗುತ್ತದೆ. Hallelujah. Praise the Lord. Amen. எனக்கு வெக்கமா இருக்குது நம்ம சொல்றோம். ನನಗೆ ನಾಚಿಕೆ ಆಗಿದೆ ಎಂದು துதிக்க ಹೇಳ್ತೇವೆ. வெக்கமா இருக்கிறது. ನಾನು பாடலை பாட வெக்கமா இருக்கிறது. ಹಾಡನಾಡುವುದಕ್ಕೆ ನಾಚಿಕೆ ஆனா ಆಗಿದೆ. ஒரு மனுஷனுக்குள் தேவனுடைய ஆவி இருக்குமே என்றால், ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮ ಇರುವುದಾದರೆ, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் வாசமாய் இருப்பது உண்மையானால், ಪವಿತ್ರಾತ್ಮನ ಆತ್ಮನಲ್ಲಿ ಇರುವುದು ನಿಜವಾದರೆ, எல்லாம் வெக்கமே எல்லாமே போயிடும். ಎಲ್ಲ ನಾಚಿಕೆ ಎಲ್ಲ ಓಡಿ ಹೋಗುತ್ತದೆ. Praise the Lord. Hallelujah. தேவனை துதிப்பதற்கு நாம் வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವುದಕ್ಕೆ ನಾವು ನಾಚಿಕೆ ಪಡುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. தேவனுடைய ஆவியானவர் தாவீதுக்குள் இருந்த வேளையிலே, ದೇವರ ಆತ್ಮವನ್ನು ದಾವೀದನಲ್ಲಿ ಇದ್ದ ಕಾರಣ உடன்படிக்கையின் பெட்டி எடுத்துக்கொண்டு போகிற வேளையில் நடனமாடினார். உடன்படிக்கை பெಟ್ಟಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು
ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವ ಸಮಯದಲ್ಲಿ ಅವನು நான் ராஜாவாச்சே என்று சொல்லி ರಾಜನಾಥ ಆಯ್ತಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ அந்த ஒரு மேன்மையும் அந்த கனத்தின் காரியங்கள் எல்லாம் எண்ணாமல் நினைக்காமல் ಆ ಒಂದು ಘನತೆಯನ್ನು ಆ ಸ್ಥಾನವನ್ನು ನೆನೆಸದೆ வெட்கமில்லாமல் ஆடி பாடி கர்த்தரை துதித்தார். ನಾಚಿಕೆ ಇಲ್ಲದೆ ದೇವರ ನಾಮವನ್ನು ಸ್ತುತಿಸಿ ஹalleluya. ஹalleluya. தேவ ஜனங்கள் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவா இருக்க வேண்டும். ದೇವ ಜನರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದನ್ನೇ ಮಾಡುವಂತದ್ದಾಗಿರಬೇಕು. வெட்கப்பட்டு போவதில்லை. ನಾಚಿಕೆ ಪಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது ನಿನ್ನ ನೀತಿ ನ್ಯಾಯವನ್ನು ನಾನು ಕಲಿತುಕೊಳ್ಳುವಾಗ செமையான இருதயத்தால் உம்மை நான் துதிப்பேன். ಸಂಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ನಿನ್ನನ್ನು ಸ್ತುತಿಸುವೆನು. அப்போ தாவீதை நாம் பார்க்கும்போது தேவனுடைய வழிகள் கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆசை தாவீதுக்குள்ள இருந்தது. ದೇವರ ಮಾರ್ಗಗಳನ್ನೆಲ್ಲ ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿರುವ ಆಸೆ ದಾವೀದನಲ್ಲಿ ಇದ್ದಿತು. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಹalleluya. எப்படியெல்லாம் அவரை நான் அறிய வேண்டும், ಹೇಗೆಲ್ಲ அவருக்கு ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು, பிரியமானதை நான் என்ன செய்யணும், ಆತನಿಗೆ ಮೆಚ್ಚಿಕೆಯಾದದ್ದನ್ನು ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು, எல்லாவற்றையும் வேதத்தில் உள்ளதான காரியங்களை ஆராய்ந்து தியானித்து கற்றுக்கொள்ள தாவீது விரும்பினான். ಅವು ಎಲ್ಲವನ್ನು ಧ್ಯಾನಿಸಿ ಅದನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ದಾವೀದ ಇಷ್ಟಪಟ್ಟನು. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಹalleluya. சில நேரத்துல சொல்லுவாங்க எனக்கு நல்ல டிரைவிங் தெரியும், ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಡ್ರೈವಿಂಗ್ ಗೊತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஆமா எல்லாரும் ஓட்டுறதுனால நம்மளும் ஓட்டலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ಎಲ್ಲರೂ ಓಡಿಸುವುದನ್ನು ನಾನು ಕೂಡ ಓಡಿಸಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ஓட்டுவாங்க. லேர்னர்ஸ்ங்க கொஞ்சம் வித்தியாசமா தான் ஓட்டுவாங்க. ಲರ್ನರ್ಸ್ ಸ್ವಲ್ಪ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಓಡಿಸುತ್ತಾರೆ. அதனால தான் வண்டியை ஓட்டும் போது எல்ல போட்டு ஓட்டுவாங்க. ಅದರಿಂದ ಗಾಡಿ ಓಡಿಸುವಾಗ ಎಲ್ಲ ಹಾಕಿ ಓಡಿಸುತ್ತಾರೆ. ஏன் முன்னால பின்னால சைடுல வர்றவங்க எல்லாம் அந்த எல்ல பார்த்த உடனே ஒதுங்கி போவாங்க. ಎಲ್ಲನ್ನು ನೋಡಿದಾಗ ಹಿಂದೆ ಮುಂದೆ ಬರುವುದನ್ನು ಅದನ್ನ ನೋಡಿ எப்ப பிரேக் அடிப்பாங்க தெரியாது, ಯಾವಾಗ ಬ್ರೇಕ್ ಹೊಡಿತಾರೆ என்ன பண்ணுவாங்க தெரியாது. அவங்களுக்கு ஒரு அச்சம் தான், ಅವರಿಗೆ ಒಂದು ಅಚ್ಚವೇ இல்லைங்களா? ஆனா ಆದರೆ நன்றாய் ஓட்ட அறிந்தவர்கள், ಚೆನ್ನಾಗಿ ಓಡಿಸಲು ತಿಳಿದಂತವರು நல்ல தைரியமா ஓட்டுவாங்க. எந்த இடத்துல விட்டாலும், ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಿಟ್ಟರು அவர்கள் ஓட்டுவதற்கு ரெடியா இருப்பாங்க. ಅವರು ಓಡಿಸುವುದಕ್ಕೆ ರೆಡಿಯಾಗಿರುತ್ತಾರೆ. அவர்களுக்கு எந்த விதத்துல என்ன கிடையாது, ಯಾವುದೇ ವಿಷಯದಲ್ಲಿ ಏನೂ ಇಲ್ಲ, பயமே கிடையாது, பயமே ಇಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. இங்கே தாவீதுனுடைய காரியங்களை பார்க்கிறோம். ದಾವೀದನ உம்முடைய நீதி நியாயங்களை நான் ನೀತಿ ನ್ಯಾಯಗಳನ್ನು கற்றுக்கொள்ளும் போது செமையான இருதயத்தால் நான் என்ன செய்வேன், துதிப்பேன். ನಾನು ಪೂರ್ಣ நல்ல ஓட்ட தெரிஞ்சவங்க ನಾನು ಓಡಿಸಲು பயம் இல்லாம ஓட்டுவாங்க, ಭಯವಿಲ್ಲದೆ ಓಡಿಸುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. எவ்வளவு டிராபிக் இருந்தாலும் சரி, ಎಷ್ಟೇ ಟ್ರಾಫಿಕ್ ಇದ್ದರೂ ಸರಿ, எவ்வளவு பிஸியான ரோடா இருந்தாலும் ಎಷ್ಟೋ சரி, ಬಿಸಿಯಾದ ರೋಡ್ ಆಗಿದ್ದರೂ ಕೂಡ என்னால ஓட்ட முடியும், கான்ஃபிடன்ஸ். ನನ್ನಿಂದ ಓಡಿಸಲು ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ உண்மைதானே? ನಿಜವಲ್ಲವೇ? ஆமென். வண்டி ஓட்டுகிறவர்களுக்கு தெரியும். ಗಾಡಿ ಓಡಿಸುವುದರಿಗೆ ಗೊತ್ತು. ஆமென். நல்ல வண்டியை ஓட்ட கத்துக்கணும்னா நம்ம ஏரியால ஓட்டுனாவே போதும். ನಮ್ಮ ಏರಿಯಾನಲ್ಲಿ ಓಡಿಸಿದ್ರೆ ಸಾಕು, ಚೆನ್ನಾಗಿ ಓಡಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದಂತವರು. இந்த ஏரியா அவ்வளவு ஃபேமஸ், பெங்களூர் ಏರಿಯಾ ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಅಷ್ಟೊಂದು ಫೇಮಸ್ ಆಗಿದೆ. ஆமென். எந்தெந்த சந்து மூல முடுக்கலெல்லாம் நம்ம போய் ஓட்டினால் போதும். ಯಾವ ಸಂದುಗೊಂದಿನಲ್ಲಿ ಓಡಿಸಿದರೆ ಸಾಕು. பெங்களூர்ல மாத்திரம் இல்ல, ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಮಾತ್ರ இந்தியா ஃபுல்லாவே ஓட்டிடலாம். ಭಾರತ ದೇಶ ಪೂರ್ತಿಯಾಗಿ உலகம் முழுமையா ஓட்டிடலாம். ಲೋಕದ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಓಡಿಸಬಹುದು. நம்ம இந்தியன் டிரைவர்ஸை போல சிறந்தவர்கள் யாருமே இல்ல உலகத்துல. ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶದ ಡ್ರೈವರ್ನ ಹಾಗೆ ಬೇರೆ ಯಾರು ಇಲ್ಲ ಲೋಕದಲ್ಲಿ. ஆமென். ஜனங்கள் கிராஸ் பண்ணும் போதும் ಜನ ಕ್ರಾಸ್ ಮಾಡುವಾಗಲೂ ஸ்பீட குறைக்கவே மாட்டாங்க, ಸ್ಪೀಡ್ ಅನ್ನು ಕಡಿಮೆ ಮಾಡುವುದೇ ಇಲ್ಲ. அவ்வளோ கராரா ஓட்டுவாங்க, ಅಷ್ಟೊಂದು ಚೆನ್ನಾಗಿ ಓಡಿಸ್ತಾರೆ. ஆனா வெளிநாட்டுல யாராகிலும் கிராஸ் பண்ணிட்டா அவங்க கொலையே ஆடிடும். ಹೊರಭಾಗದಲ್ಲಿ ಹೊರ ದೇಶದಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಕ್ರಾಸ್ ಮಾಡಿಬಿಟ್ರೆ ಬ್ರೇಕ್ ಅಡಿಸಿ ಅಯ್ಯೋ என்ன இப்படி நடந்துருச்சு அப்படின்னு ಬ್ರೇಕ್ ಹೊಡೆದು ಅಯ್ಯೋ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಡೀತಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அவர் ராஜா ஆன்னு வாய் திறந்து பாக்குறாரு, ಆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏன்னா அவர் அதுதானே செய்யறாரு, ಅದನ್ನೇ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರಲ್ಲ. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகಲಿ. என் தேவனுடைய வழிகளை நான் அறிந்து கொள்வேன் என்றால், ನಾನು ನನ್ನ ದೇವರ ಮಾರ್ಗಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ, வேதம் சொல்லுகிறது, ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, செம்மையான இருதயத்தால் உம்மை நான் துதிப்பேன். ನಾನು ತನ್ನ ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ ನಿನ್ನನ್ನು ಸ್ತುತಿಸುವೆನು. தேவனை அறிந்த ஒரு மனுஷன், ದೇವರನ್ನು ತಿಳಿದ ಮನುಷ್ಯ, தேவனுடைய வழிகளை புரிந்து கொண்டவன், ದೇವರ அவர் யார் என்று அறிந்து கொண்டவன், ಯಾರು ಎಂಬುದನ್ನು நன்றாய் கற்றுக்கொண்டவன், ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಂತವನು. தேவ சமூகத்துல வந்து நிக்கும் போதே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமென், நான் எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ದೇವರ ಸನ್ನಿಧಾನ ಬಂದು ನಿಂತುಕೊಳ್ಳುವಾಗ ಆಮೆನ್ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಎಂಬುದಾಗಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯಿரும். ಅದು ತನ್ನಿಂದಲೇ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುತ್ತೆ. துதிக்கிற ஒரு காரியம் அப்படியே ஸ்டார்ட் ஆயிரும். ದೇವರ ಸ್ತುತಿಸುವಂತ ಕಾರ್ಯ ಚೆನ್ನಾಗಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುತ್ತೆ. வண்டி ஓட்டுகிறவர்களுக்கும் தெரியும், ಗಾಡಿ ಓಡಿಸುವವರಿಗೂ ಗೊತ್ತು. ಫಸ್ಟ್ வண்டி கத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் கியர் எப்படி போடணும், ಗಾಡಿ ಕಲಿತುಕೊಳ್ಳುವಾಗ ಫಸ್ಟ್ ಗೇರ್ ಯಾವ ರೀತಿ ಹಾಕಬೇಕು, ಫಸ್ಟ್ ಗೇರ್ போட்டு நிதானமா எடுக்கணும். ಫಸ್ಟ್ ಗೇರ್ ಹಾಕಿ ನಿಧಾನವಾಗಿ ತೆಗೆಯಬೇಕು. அப்படி வேகமா எடுத்துட்டா ಆ ಬೇಗನೆ வண்டி அப்படி நின்றும். ಗಾಡಿ ಆ ರೀತಿ ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತೆ. இல்லைங்களா?
ஆனா பழகின பிறகு, ಆದರೆ ಅಭ್ಯಾಸವಾದ ಮೇಲೆ, பழக்கமான பிறகு, ಅಭ್ಯಾಸವಾದ ಮೇಲೆ ஃபர்ஸ்ட் கியர் எப்படி விழுதுன்னு தெரியாது, ಫಸ್ಟ್ ಗೇರ್ ಯಾವ ರೀತಿ ಬೀಳುತ್ತೆ, செகண்ட் கியர் எப்படி விழுதுன்னு தெரியாது, ಸೆಕೆಂಡ್ ಗೇರ್ ಯಾವ ರೀತಿ ಬೀಳುತ್ತೆ, மேடு போகும்போது ಮೇಲೆಗೆ ಹೋಗುವಾಗ எப்படி போகணும்னு தெரியாது, ಯಾವ ರೀತಿ ಹೋಗುತ್ತದೆ அது பாட்டுக்கு தன்னால கியர் மாறிக்கிட்டே இருக்கும். ಅದು ತನ್ನಗೆ ತಾನೇ ಗೇರ್ ಬದಲಾವಣೆ பாட்டுக்கு நம்ம ரோட்டு மேல நம்முடைய கவனம் இருக்கும், ಅದು ರೋಡಿನ ಮೇಲೆ ಗಮನ ಇರುತ್ತೆ, கையும் காலும் வேலை செய்துகிட்டு ಈ இருக்கும். ಕೈ ಕಾಲು உண்மைதானே? ನಿಜವಲ್ಲವೇ? ஆமென். தேவ சமூகத்தில் வந்த பின்பு கர்த்தரை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள், ದೇವರ ಸನ್ನಿಧಾನ ಬಂದ ಮೇಲೆ ದೇವರ ಮಕ್ಕಳು, they are well tuned with God, ಅವರು ದೇವರಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ well ಅಭ್ಯಾಸವನ್ನು, tuned with the word of God, ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಅಭ್ಯಾಸವಾಗಿದ್ದಾರೆ, நன்றாக அறிந்த கற்ற நிலையில் இருப்பது நிமித்தமாக, ವಚನವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಿದ್ದರ ಕಾರಣ பெயர் பெற்றவர் என்று அறிந்தவர்கள், ಎಂತವರೆಂಬುದಾಗಿ ತಿಳಿದು நன்றாய் கற்றுக்கொண்டவர்கள் ಚೆನ್ನಾಗಿ தேவ சமூகத்தில் வந்த பின்பு கர்த்தரை உயர்த்தி துதித்துக் கொண்டே இருப்பார்கள், ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ அவர்களை ಉನ್ನತಪಡಿಸಿ புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತಾ கர்த்தரை கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். ದೇವರ ನಾಮನ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. ஆமென். ಆಮೆನ್. நேரம் போய்கிட்டு இருக்குது, வேகமாய் போகிறேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன், ನಿನ್ನ ನಿಬಂಧನೆಗಳನ್ನು ಕೈಗೊಳ್ಳಬೇಕು, முற்றிலும் என்னை கைவிடாதீங்க, முற்றிலும் என்ன செய்யாதீங்க, கைவிடாதீங்க. கர்த்தருடைய வழிகளை கைக்கொள்ளுகிறவர்கள், பிரமாணங்களை கைக்கொள்ளுகிறவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. ಒಂದೊತ್ತು ಕೈ ಬಿಡಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. 9வது வசனம், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், ಯೌವನಸ್ಥರು ತನ್ನ ನಡತೆಯನ್ನು ಶುದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳುವ வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால் தானே. ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿ எல்லா வாலிபர்களுக்கும் ஆண்டு கொடுத்திருக்கிற ஒரு ஆலோசனை, ಎಲ್ಲ ಯೌವನಸ್ಥರಿಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವ ಒಂದು ಆಲೋಚನೆ, வாலிபன் தன் வழி எதனால் காத்துக் கொள்ள முடியும், ಯೌವನಸ್ಥರು ಯಾವುದರಿಂದ ತನ್ನ ನಡತೆಯನ್ನು வசனம் எல்லாம் வசனம் தான், வார்த்தை தான், ಎಲ್ಲ ವಚನವೇ ವಾಕ್ಯವೇ. இந்த காலவழியில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬ வார்த்தை ದೇವರ ವಾಕ್ಯ வசனத்தை உங்களுடைய இருதயத்தில் வைத்து காத்துக் கொள்ளுங்கள். ವಚನವನ್ನು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟು கர்த்தர் ಕಾದುಕೊಳ್ಳಿ. உலக மாமிச பிசாசுக்கெல்லாம் கர்த்தர் உங்களை விலக்கி காத்துக் கொள்வார். ಲೋಕ ಸೈತಾನ ಎಲ್ಲ ಸೈತಾನ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ದೇವರು ಬಿಡಿಸಿ ಕಾದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. பொல்லாப்பு உங்களிடத்தில் நேரிடக்கூடாதபடி காத்துக் கொள்வார். ಕೆಡುಕು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಾರದಂತೆ ದೇವರು வழியை கர்த்தர் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். ನಿಮ್ಮ ದಾರಿಯನ್ನು ದೇವರು ಕಾದುಕೊಳ್ಳಲು ಕೃಪೆ முழு ಮಾಡುತ್ತಾನೆ. இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ என்னை உமது கற்பனைகளை விட்டு, ನನ್ನನ್ನು ನಿನ್ನ ನಿಬಂಧನೆಗಳನ್ನು ಬಿಟ್ಟು வழி தப்ப விடாதீயும், ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗದಂತೆ. ஹல்லேலூயா. வழி தப்பி போக என்ன விடாதீங்க ஆண்டவரே. ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗದಂತೆ ದೇವರನ್ನು ಬಿಡಬೇಡಿರಿ. வசனம் இருக்கும்போது, ವಚನವಿರುವಾಗ, ஆமென், வசனம் வழி காட்டுகிறது, ವಚನವು ದಾರಿ ತೋರಿಸುತ್ತದೆ. வசனம் ஒருபோதும் தவறாய் நடத்தாது, ವಚನ ಒಂದೊತ್ತು ತಪ್ಪಾಗಿ ದಾರಿ ನಡೆಸುವುದಿಲ್ಲ, வார்த்தை தவறான திசையை காட்டாது, ವಾಕ್ಯ ಒಂದೊತ್ತು ತಪ್ಪಾದ ಮಾರ್ಗವನ್ನು வார்த்தை ತೋರಿಸುವುದಿಲ್ಲ, நம்மை நேர்மையான பாதையிலே நடத்தும், ವಾಕ್ಯವನ್ನು ನೇರವಾದ ಹಾದಿಯಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತದೆ, வார்த்தை ஜீவனுள்ள வழிகளில் நடத்தும். ವಾಕ್ಯವು ಜೀವನ ಹಾದಿಯಲ್ಲಿ ದಾರಿ ನಡೆಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த வார்த்தை உங்களுக்குள் வைத்து காத்துக் கொள்ளுங்கள். ಆ ವಾಕ್ಯವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇಟ್ಟು ದಾರಿ என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன், ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ என்னை உமது ಹುಡುಕುತ್ತೇನೆ. கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதீயும், ನಿನ್ನ ನಿಬಂಧನೆಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ದಾರಿ ತಪ್ಪು ಹೋದಂತೆ நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி ನಾನು ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ உமது ಮಾಡಿದಂತೆ வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ தேவனுக்கு ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇನೆ. எதிராக விரோதமாய் பாவம் செய்யக்கூடாதபடி ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡದಂತೆ நம்மை காத்துக் கொள்வது ஆண்டுடைய வார்த்தை. ನಮ್ಮನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳುವುದು ದೇವರ ವಾಕ್ಯ. இடறுகிற வேளையிலே, ತಪ್ಪಿ ಹೋಗುವ ಸಮಯದಲ್ಲಿ, தவறுகிறதான நேரங்கள் ஆண்டுடைய வார்த்தை நம்மை உணர்த்துகிறது. ತಪ್ಪಿ ಹೋಗುವ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವು ನಮ್ಮನ್ನು ಕಾಯುತ್ತದೆ. வசனம் நம்மோடு பேசுகிறது. ವಚನ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತದೆ. வசனம் செத்ததல்ல, ವಚನವು அது ಸತ್ವವಾದದ್ದಲ್ಲ, ஜீவன் உள்ளது, ಅದು ಜೀವವುಳ್ಳವಾದದ್ದು, உயிர் உள்ளது. ಅದು ಜೀವವುಳ್ಳದ್ದು. ஆமென். ಆಮೆನ್. ஏன் ஜீவன் உள்ளதா இருக்கிறது, ಯಾಕೆ ಜೀವವುಳ್ಳದಾಗಿದೆ? ஏன் உயிர் உள்ளதா இருக்கிறது? ಯಾಕೆ அதை ಜೀವವುಳ್ಳದಾಗಿದೆ? தந்தவர் இன்னும் உயிரோடு ಅದನ್ನು இருக்கிறார், ಕೊಟ್ಟವನು ಇನ್ನು ಜೀವ அதை ಸಮೇತನಾಗಿದ್ದಾನೆ. கொடுத்தவர் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார். ಕೊಟ್ಟವನು ಇನ್ನು ಜೀವ ஆகவே ಸಮೇತನಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய வார்த்தை இன்றைக்கும் ஜீவன் உள்ளதாக ಆತನ இருக்கிறது. ವಾಕ್ಯವು ಇಂದು ಕೂಡ ಜೀವವುಳ್ಳದ್ದಾಗಿದೆ. It is a living word, ಅದು ಜೀವ ಸ್ವರೂಪದ அது ವಾಕ್ಯವಾಗಿದೆ. ஜீவன் உள்ள வார்த்தை, ಜೀವವುಳ್ಳ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. ஒரு செத்து போன மனுஷனுடைய வார்த்தை அல்லையா, ಸತ್ವದ ಮನುಷ್ಯನ ஒரு ವಾಕ್ಯವಲ್ಲ, ஜீவிக்கிற மனுஷனுடைய வார்த்தை. ಜೀವಿಸುವ ಮನುಷ್ಯನ ஓ ವಾಕ್ಯ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஜீவிக்கிற தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது, ಜೀವಿಸುವ ದೇವರ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. பரிசுத்தருடைய வார்த்தையா இருக்கிறது. ಪರಿಶುದ್ಧನ அதை ವಾಕ್ಯವಾಗಿದೆ. கேட்டு நடக்கிற மனுஷன் பிழைத்துக் கொள்வான். ಅದನ್ನು ಕೇಳಿ ನಡೆಯುವ ಮನುಷ್ಯನ நாளைக்கு ಬದುಕುತ್ತಾನೆ. எப்படி நடக்கும் என்று சொல்லி இந்த வார்த்தையில் ನಾಳೆ எழுதப்பட்டிருக்கிறது. ಯಾವ ರೀತಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ இந்த ವಾಕ್ಯದಲ್ಲಿ வாரம் ಬರೆದಿದೆ. எப்படியா நடந்து கொள்ளும் எல்லாவற்றையும் இந்த வார்த்தையில் அவர் எழுதி ಈ ವಾರ ಯಾವ வைத்திருக்கிறார். ರೀತಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಲ್ಲವನ್ನು ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾನೆ. முன்னமே தேவனதை அறிந்த நம்முடைய நிலைகளை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். ಮುಂಚಿತವಾಗಿ ಯಾವ ರೀತಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾನೆ. இந்த வருஷம் அடுத்த வருஷம் எப்படி எல்லாம் நடக்கணும் எல்லாவற்றையும் ஆண்டவர் எழுதி ಈ வச்சிருக்கிறார். ವರ್ಷ ಬರುವ ವರ್ಷ ಯಾವ ರೀತಿ ನಡೆಯಬೇಕು ಎಲ್ಲವನ್ನು ದೇವರು ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ஜீவனுள்ள வார்த்தைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ಜೀವನ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வார்த்தை நம்ம எல்லா தீமைக்கும்
ಉಲಗತ್ತಿರ್ಕುಂ ಪಾವತ್ತಿರ್ಕುಂ ವಿಲಕ್ಕಿ ಕಾತ್ತುಕೊಳ್ಳುகிறது. ಈ ವಾಕ್ಯವು ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲಾ ಕೆಡುಕಿಗೂ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿ ಕರ್ತಾವೇ ನೀர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியம். ஜெபிக்கும் போது ஆண்டவரிடத்துல கேளுங்க. பிரார்த்தனை ಮಾಡುವಾಗ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿ, போதியம் ஆண்டவரே. தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது, ದೇವರ ವಚನ ಕೇಳುವಾಗ எனக்கு போதியம் ஆண்டவரே, ನನಗೆ ಬೋಧಿಸು ದೇವರೇ. Praise the Lord. ಆಮೆನ್. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே, தாவீது ತನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ அவன் போதிக்கக்கூடியவனாய் காணப்பட்டான். ಅವನು ಬೋಧಿಸುವಂತವನಾಗಿದ್ದನು. அப்படி என்றால் he was a man who could be taught. ಅವನು ದೇವರಿಂದ ಕಲಿತುಕೊಂಡಂತಹ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬಹುದು. அதாவது ஒரு கல்லூரியிலே, ಒಂದು ಕಾಲೇಜಿನಲ್ಲಿ, ஒரு கல்லூரியிலே மாணவர்கள் இருக்கிறதை நாம் காண்கிறோம். ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು ಇರುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. அவர்கள் டீச்சர்கள் என்ன கற்றுக் கொடுக்கிறார்களோ, ಉಪಾಧ್ಯಾಯರು ಏನು ಕಲಿಸಿಕೊಡುತ್ತಾರೋ அதை கவனமாய் கவனிக்கணும். ಗಮನವಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. கவனமாய் கேளாதவர்களும் இருக்கிறாங்க, ಗಮನವಾಗಿ ಕೇಳದೆ ಇರುವಂತವರು ಕೂಡ ಇದ್ದಾರೆ, கேளாதவர்களும் இருக்கிறாங்க, ಕೇಳದೆ ಇರುವಂತವರು ಕೂಡ ಇದ್ದಾರೆ, எங்கேயோ இருப்பதை போல இருப்பாங்க. ಇಲ್ಲೇ ಇರುವ ಹಾಗೆ ಇರುತ್ತಾರೆ. ஆனா ஒரு சில மாணவர்கள், ಕೆಲವರು ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು டீச்சர் என்ன சொல்லி கொடுக்கறாங்களோ, ಟೀಚರ್ ಏನು ಹೇಳಿಕೊಡುತ್ತಾರೋ அதை ரொம்ப கூர்மையாய் கவனிப்பாங்க. ಅದನ್ನು ಬಹಳ ಸೂಕ್ಷ್ಮವಾಗಿ ಗಮನಿಸುತ್ತಾರೆ. டெக்ஸ்ட் புக் வாசித்து தான் ಟೆಕ್ಸ್ಟ್ ಬುಕ್ ಓದಿ அறிந்து கொள்ள வேண்டும் என்றல்ல, ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಲ್ಲ. அந்த மாணவன், ಆ ವಿದ್ಯಾರ್ಥಿ அந்த டீச்சர் கற்றுக் கொடுக்கும் போதே, ಆ ಟೀಚರ್ அவனுடைய மனம், அவனுடைய எண்ணம், அவனுடைய கவனம் எல்லாம் அந்த போதனைக்கு அவன் ஒப்பு கொடுக்கிறான். ಅವನ ಮನಸ್ಸು ಯೋಚನೆ ಎಲ್ಲ ಆ ಬೋಧನೆಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. Praise the Lord. Hallelujah. ஆகவே ಆದ್ದರಿಂದ அவன் அறிந்து கொள்ளுகிறான், தெரிந்து கொள்ளுகிறான், ಅರಿತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ, ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ, ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. எக்ஸாம் வருது, டெஸ்ட் வருகிறது, ಪರೀಕ್ಷೆ ಬರುತ್ತದೆ, உடனே என்ன நடக்கிறது என்றால் ತಕ್ಷಣ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ ಎಂದರೆ அவன் அழகாய் எழுதுகிறான், ಸುಂದರವಾಗಿ ಬರೆಯುತ್ತಾನೆ. போதிக்கப்பட்டவைகள், ಬೋಧಿಸಲ್ಪಟ್ಟವು அவன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிறான், ಅವನ ಎಲ್ಲವನ್ನು ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. Praise the Lord. Hallelujah. பரவாயில்ல, டெக்ஸ்ட் புக் இருக்கிறது, அவர் என்ன சொல்றாரோ சொல்லிட்டு போகட்டும், ಪರವಾಗಿಲ್ಲ, ಟೆಕ್ಸ್ಟ್ ಬುಕ್ ಇದೆ, ಅವರು ಏನು நான் வீட்ல போய் படிச்சிட்டு நான் அறிந்து கொள்ளுகிறேன், ನಾನು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿಕೊಂಡು ನಾನು ಬರೀತೇನೆ. அப்படி கிடையாது. ಆ ರೀತಿಯಾಗಿ ಇಲ್ಲ. போதிக்கப்படும் போதே, கற்றுக் கொடுக்கும் போதே, ಬೋಧಿಸಲ್ಪಡುವಾಗ மனம் எல்லாம் டீச்சருடைய வார்த்தையை கவனிக்கிறான், ಮನಸ್ಸೆಲ್ಲ ಟೀಚರ್ನ ಮಾತನ್ನು ಗಮನಿಸುತ್ತಾನೆ. ஆமென், ಆಮೆನ್, ஹalleluya, ஹalleluya. வீட்லயும் போயிட்டு ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ சார் கற்றுக் கொடுத்தது, டீச்சர் கற்றுக் கொடுத்தது, ಟೀಚರ್ ಕಲಿತುಕೊಂಡಿದ್ದು ಸಾರ್ அவனுடைய மனதில் இருக்கிறது, ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇದೆ. டெக்ஸ்ட் புக்கை எடுத்து வாசிக்கிறான், ಟೆಕ್ಸ್ಟ್ ಬುಕ್ ತೆಗೆದು இன்னும் அவனுக்கு தெளிவா இருக்கிறது, ಸ್ಪಷ್ಟವಾಗುತ್ತದೆ. Praise the Lord. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆமென். ಆಮೆನ್. அதுபோல ಅದೇ ರೀತಿಯಾಗಿ இங்கே தாவீதினுடைய வாழ்க்கை, ಇಲ್ಲಿ ದಾವೀದನ தேவன் அவனுக்கு போதிக்கப்படுகிற வேளையிலே, போதிக்கும் போது ದೇವರು ಅವನಿಗೆ ಬೋಧಿಸುವಾಗ கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று, ಕರ್ತನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ ಎಂದು அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು ஒரு அறிந்து கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை அவருக்குள்ள இருந்தது. ಅರಿತುಕೊಳ್ಳುವಂತ ಮನಸ್ಸು ಅವನಲ್ಲಿ ಇದ್ದಿತು. இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்தில் நடக்கிற ஒரு காரியம், ಕ್ರೈಸ್ತವ ಲೋಕದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் they are not teachable. ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತವರು ಅವರು அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது, ಅವರಿಗೆ ಕಲಿಸಿಕೊಡುವುದು ಬಹಳ ಕಷ್ಟವಾಗಿದೆ. அதே போல discipleship, அவர்களுக்கு ಶಿಷ್ಯತ್ವமான காரியங்கள் அறிந்து கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும் ரொம்ப கடினமா இருக்கிறது. ಶಿಷ್ಯತ್ವದ ಬಗ್ಗೆ ಕಲಿಸಿಕೊಡುವುದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು ಬಹಳ ಕಷ್ಟವಾದ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. ஆகவேதான் இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் உலகங்களிலுமாய் நிறைய விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள். ಅದೇ ರೀತಿ ಕ್ರಿಸ್ತಿಯ ಬಾಳಿನಲ್ಲಿ ಕೂಡ ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳ ಹೋರಾಟಗಳು நம்முடைய வாழ்க்கையிலே ಇದು ನಮ್ಮ நான் இன்னும் அவரை அறிய வேண்டும், நான் இன்னுமாய் கற்றுக்கொள்ள வேண்டும், ಇನ್ನೂ ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஆண்டவரே எனக்கு போதியும், ஆண்டவரே ದೇವರು ನನಗೆ ಬೋಧಿಸು, நான் இன்னும் உம்மை அறிய வேண்டும், ನಾನು ಇನ್ನೂ ನಿಮ್ಮನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. தேவனுடைய வார்த்தையில் தேவனை குறித்து அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. தேவனை அறியும்படியான அறிவு நமக்கு இருக்க வேண்டும், ದೇವರನ್ನು அறிಯುವಂತ ಅರಿವಿಗೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. அந்த ஞானம் நமக்கு நிச்சயமாய் அவசியம். ನಮಗೆ ಅವಶ್ಯಕತೆ. அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள், ಅನೇಕ ದೇವರ ಮಕ್ಕಳು ஏதோ சொல்றாங்க, போகட்டும், நமக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ಏನೋ ಹೇಳುತ್ತಾರೆ, ಅದನ್ನು ನಮಗೆ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಸುಮ್ಮನೆ ಇರುತ್ತಾರೆ. அப்படின்னா அதோடைய காரியம் என்ன? உங்களுடைய மனதை ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க, ஒப்பு கொடுக்க you are not willing, விருப்பம் இல்லை. ಆದ್ದರಿಂದ ದೇವರ ವಚನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೀರಿ, ನಿಮಗೆ ಮನಸ್ಸಿಲ್ಲ. என்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ, ಎಂದು ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೀರಿ, அன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறும். ಅಂದು ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತದೆ. ಟ್ರಾನ್ಸ್ಫಾರ್ಮೇಷನ್, ಆಗಲೇ ನಿಮ್ಮ ಬದಲಾವಣೆ, மறுரூபம். ಅದು ಮರುರೂಪ. இப்ப இருக்கிற மாதிரி நீங்கள் இருக்க மாட்டீங்க. ಈಗ ಇರುವಾಗ ಇರುವುದಿಲ್ಲ. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மேலான ஒரு அனுபவம், ನಿಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಮೇಲಾದ ಒಂದು ಅನುಭವ, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மேலான ஒரு ஜீவியம், ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದ ಮೇಲಾದ ಒಂದು ஒரு ಜೀವಿತ, உன்னதமான வாழ்வுக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்துகிறதை நீங்கள் உணர்வீர்கள், காண்பீர்கள். ಬಾಳಿನೊಳಗೆ ದೇವರು ನಡೆಸುವುದನ್ನು ನೋಡುತ್ತೀರಿ. Praise the Lord. ಆಮೆನ್. ஆகையால் தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற சந்தோஷத்தையும், ಆದ್ದರಿಂದ ದೇವರು ನಮಗೆ தேவ சமாதானத்தையும் ಸಮಾಧಾನ அவருடைய வார்த்தையின் மூலமாய் நாம் அறிந்து, நாம் கற்றுக்கொண்டு, நாம் அனுபவிக்க வேண்டும். ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ಅರಿತುಕೊಂಡು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. இதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறது. ಇದೇ ಕರ್ತನ ನಮಗೆ ಇಟ್ಟಿರುವುದು. சந்தோஷமா இருக்குங்களா? ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? இந்த வார்த்தை கேட்கும் போது உங்களுக்கு மகிழ்ச்சியா இல்ல? ವಾಕ್ಯ ಕೇಳುವಾಗ ಸಂತೋಷವಿಲ್ಲ? ஹalleluya, ಹalleluya, ஹalleluya. கர்த்தாவே நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்,
கர்த்தரை சுத்தி பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் நான் விவரித்திருக்கிறேன். தாவீது சொல்லிக்கிட்டே இருக்கிறார். யாரோடு பேசினாலும் சரி வீணான வார்த்தைகள் பேசுவதில்லை. தாவீதினுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனுபவம், பெற்ற வார்த்தை வசனத்தின் அனுபவம் எல்லாருக்கும் சொல்வதை பார்க்கிறோம். ராஜாதான், ஆனால் தேவனுடைய வார்த்தை கடந்து தனக்குள்ள வரும்போது எந்த மனுஷனை பார்த்தாலும் தேவ ஆலோசனை தான் அவர் கொடுக்கிறார். மனுஷன் தேவ வார்த்தை இப்படி சொல்லுகிறது, தேவனுடைய வசனம் இவ்விதமாக இருக்கிறது, இப்படி செய்யுங்கள் நீங்கள் சுகமாக இருப்பீங்க, வாழ்ந்திருப்பீங்க. தாவீது சொல்லுகிற காரியம் என்ன அருமையா இருக்கிறது. என் உதடுகளால் அதை நான் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தின் களி கூறுவது போல் ನಾನು ಹೆಚ್ಚಾದ ಒಂದು ವಿಧಿ ವಚನಗಳಿಗಿಂತ திரளான செல்வத்தின் களி கூறுவது போல் சர்வ சம்பத்திನಲ್ಲಿ நிறைய சம்பத்து, சர்வ சம்பத்திನಲ್ಲಿ நல்ல வசதி, ಒಳ್ಳೆ ವಸತಿ, அது எவ்வளவு ஒரு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி, ಎಷ್ಟು ಸಂತೋಷ, ಹರ್ಷ. அதுபோல அவர் சொல்லுகிறார், நான் உமது சாட்சிகளின் வழிகளில் நான் களி கூறுகிறேன். நான் ನಿನ್ನ ಕಟ್ಟಳೆಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಆನಂದಿಸುತ್ತೇನೆ. ಸಾಕ್ಷಿகளை நினைக்கும் போது, வார்த்தையை நினைக்கும் போது நான் களி கூறுகிறேன். சாட்சிகளை ನೆನೆಸುವಾಗ, ವಾಕ್ಯ ನೆನೆಸುವಾಗ ನಾನು கட்டளைகளை தியானித்து ನಿನ್ನ ಕಟ್ಟಳೆಯ வழிகளை கண்ணோக்குகிறேன். ನಿನ್ನ ದಾರಿಗಳನ್ನು கண்ணோக்குகிறேன், கவனிக்கிறேன், பார்க்கிறேன். ನಾನು ಗಮನಿಸುತ್ತೇನೆ, ஒவ்வொன்றும் நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். ಒಂದೊಂದು ನಾನು கவனிக்கிறீங்களா எல்லாரும்? கவனிச்சுட்டா இருக்கீங்களா? இங்க தானே இருக்கீங்க எல்லாரும். பெங்களூர்ல தானே இருக்கீங்க? வேற எங்கேயாகிலும் போயிட்டீங்களா? வேற எல்லாரும் ಹೋಗ್ಬಿಟ್ಟು மார்க்கெட் பக்கம் போயிருச்சீங்களா? மார்க்கெட் பக்கம் ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಶಿವಾಜಿ ನಗರ எதனா அந்த பக்கம் போயிட்டீங்களா? ಶಿವಾಜಿ ನಗರ எல்லாரும் இங்க தானே இருக்கிறோம். எல்லாரும் இல்ல இருக்கீங்க. ஆமென் ஆமென். மேலே இருக்கிறவங்க மேல்பாகத்தில் வந்து பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உமது கட்டளைகளை தியானித்து நின்ன கட்டளைகளை வழிகளை கண்ணோக்குகிறேன். ನಿಮ್ಮ ದಾರಿ ಲಕ್ಷೀಕರಿಸುತ್ತೇನೆ. பிரமாணங்களின் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். ನಿನ್ನ நிபந்தனைகளில் உல்லாசப்படுவேನು. ஒரே வார்த்தை சொல்றார். ಒಂದೇ ವಾರ್ತೆ ಹೇಳ್ತಾರೆ. உமது வசனத்தை நான் மறவேன். ನಿನ್ನ வாக்கியವನ್ನು ನಾನು ಮರೆಯುವುದಿಲ್ಲ. வசனத்தை நான் மறவேன். ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಮರೆಯುವುದಿಲ್ಲ. ಆಮೆನ್. எல்லாரும் சொல்லுங்களேன். உமது வசனத்தை நான் மறவேன். நான் மறையுவதில்லை. உமது வசனத்தை நான் மறவேன். வெளியில் இருக்கிறவர்கள் சொல்லுங்க. உம்முடைய வசனத்தை நான் மறவேன். எதை மறந்தாலும் சரி, உமது வசனம், நம்முடைய வார்த்தையை நான் மறப்பதில்லை. ஹல்லேலூயா. வசனம் மேன்மை உள்ளது, மகிமை உள்ளது, ஆசீர்வாதம் உள்ளது, பலனை கொடுக்கக்கூடியது, ஜீவனை கொடுக்கக்கூடியது, விடுதலை தரக்கூடியது, சுகத்தை உண்டு பண்ணக்கூடியது, ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியது வசனம். வசனம் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்கியம். அதை சொல்லுகிறார், நான் மறப்பதில்லை. நான் மறையுವುದಿಲ್ಲ. உமது வசனத்தை நான் மறவேன். ನಿನ್ನ ವಚನವನ್ನು ಮರೆಯುವೆನು. பெரியவர்களே சிறியவர்களே, ದೊಡ್ಡವರೇ ಚಿಕ್ಕವರೇ, எது மறந்தாலும், ಯಾವುದು ಮರೆತರು எதை மறக்காதீங்க, யாவதன் மறையಬೇಡಿ, வசனத்தை மறக்காதீங்க, வசனವನ್ನು மறையಬೇಡಿರಿ. இன்னைக்கு இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க டிவில எல்லாம். டிவில எதை மறந்தாலும், யாவதன் மறந்து உங்கள் சின்னத்தை மறந்து விடாதீங்க. நம்ம சின்னವನ್ನು மறையಬೇಡಿ. நம்ம சின்ன வசனம், நம்ம சின்ன வசனம். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். எவ்வளவு பேர் இங்க இருந்து நம்ம எத்தனை பேர் போய் போட்டுட்டு வர போறோமோ தெரியாது. ಎಷ್ಟು ಮಂದಿ ಇಲ್ಲಿಂದ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಹಾಕಿಬಿಟ್ಟು ಬರುತ್ತೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இத கொடுக்கிறேன், அத கொடுக்கிறேன், ಇದನ್ನ ಕೊಡ್ತೇನೆ, ಅದನ್ನ ಕೊಡ್ತೇನೆ. இததான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறது. இதே இந்த ஓடுதா இது. உலகம் என்ன ஆசை காட்டுது பாருங்க. லோக என்ன ஆசை தோர்ஸ்ತಾ ಇದೆ ನೋಡಿರಿ. புரியுதுங்களா? இத கொடுக்கிறேன், இதன் கொடுக்கிறேன், அதன் கொடுத்தேனே, எனக்கு போடுங்க, மறக்காம போடுங்க, மறையதே ஆக்கிரு. இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கிறது. எல்லாருக்கும் கன்ஃபியூஷன். எல்லாருக்கும் கன்ஃபியூஷன். அப்பாக்கு போடுறதா, அம்மாக்கு போடுறதா, யாருக்கு போடுறது? அம்மாக்கு ஆக்குவதா, அப்பாக்கு ஆக்குவதா, யாருக்கு ஆக்குவது? நமக்கு எல்லாமே அப்பா அவர்தான். நமக்கு எல்லாம் அம்மா, அம்மாவே அவங்கதான். அம்மாவே ஆத்தனை மேல இருக்கிறாங்க. அப்பாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் அம்மாவும் நீரே. பாடுறோமா இல்லையா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்லுகிறார், வசனத்தை மறக்காதீங்க. ஆத்தனை எழுத்தான வசனத்தை மறவேடிது என்பதாக. ஆமென். இதெல்லாம் வரம் போயிரும். இதெல்லாம் அவருடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆத்தன வாக்கியம் ಎಂದೆಂದಿಗೂ ಶಾಶ್ವತವಾಗಿ பூமி ஒளிந்து போனாலும், பூமி ஆகாசங்கள் வார்த்தைகள் ஒருபோதும் அந்த வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை, நாசமாகுವುದಿಲ್ಲ. எவ்வளவு பேர் ரெடி ஆயிட்டு ஊருக்கு போறோம் இப்போ? ಎಷ್ಟು ಮಂದಿ ಸಿದ್ಧವಾಗಿ ಊರಿಗೆ ಹೋಗಬೇಕು. ஊர்ல நான் போயிட்டு எல்லாம் போடணும். ஊರಿನಲ್ಲಿ ನಾನು ಹೋಗಿ ಹಾಕಬೇಕು. போடுங்க, எங்க போடுறீங்களோ போடுங்க, ஆனா வசனத்தை மறக்காதீங்க. ಹೋಗಿರಿ, ಆದರೆ ವಚನ மறக்காதீங்க. வாக்கியವನ್ನು மறಬೇಡಿ. அது இருக்கும் போயிடும், அது ಇರುತ್ತದೆ, ஆனா இது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ಎಂದೆಂದಿಗೂ ನೆಲೆಗೊಂಡಿರುತ್ತದೆ. ஹalleluya. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்
வாக்கியவான். ಸತ್ಯವೇದ ವಚನದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯುವಂತ ಜನರು ಧನ್ಯರು. வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வாக்கியக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாடலை பாடி காணிக்கைகளை செலுத்துவோம். அடுத்த செய்தியின் பகுதிக்கு நாம் கடந்து செல்வோம். ஒரு பாடலை சகோதரர்கள் பாடும்போது கர்த்தருக்கென்று மனப்பூர்வமான காணிக்கைகளை செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் அனைவருக்கும் தெரிந்த பாடல், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். பெயரை சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவன் ஆக்கியது உங்க கிருபை என்ற பாடல். இந்த பாடல் பலருக்கு தெரிந்த பாடல். ஆகவே தெரிந்த கர்த்தருடைய பிள்ளைகள் உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி பாடி கர்த்தருக்கென்று நாம் மனப்பூர்வமான காணிக்கை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்வோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம்
Praise the Lord. Amen. Hallelujah. அவனுடைய பெரிதான கிருபை மாறாதது, உயர்ந்தது, சிறந்தது. Amen. Praise the Lord. Brother Robert வாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7 to 9 வசனங்களை கடந்த நாட்களில் நாம் தியானித்து வருகிறோம். ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕ 10ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು 7 to 9 ವಚನಗಳನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஆட்டுக்குட்டியானவருடைய விவாகம் கல்யாணம் வந்தது. ಯಜ್ಞದ ಕುರಿಯಾದಾತನ ವಿವಾಹದ ದಿವಸವು ಬಂದಿತು. எல்லா விதத்திலுமாய் ஆயத்தப்படுத்திக் கொண்டாள். ಪತ್ನಿಯಾದವಳು ಎಲ್ಲಾ ವಿಷಯದಲ್ಲಿ ತನ್ನನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಂಡಳು ಎಂಬುದಾಗಿ, சகல விதத்திலும் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டாள். ಸಕಲ ವಿಷಯದಲ್ಲಿ ತನ್ನನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಂಡಳು. மணவாட்டி என்று சொல்லப்படும் போது, ಮೊದಲಗಿತ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ தேவனுடைய சபையை குறித்து தான் சொல்லுவதை நாம் காண்கிறோம். ದೇವರ ಸಭೆಯ ಬಗ್ಗೆ ಹೇಳುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. தேவனுடைய சபையை தேவன் மணவாட்டி ஸ்தானத்தில் தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ದೇವರ ಸಭೆಯನ್ನು ಕರ್ತನು ಮೊದಲಗಿತ್ತಿಯ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ದೇವರಿಟ್ಟಿದ್ದಾನೆ. மணவாட்டியானவள் தன்னை எல்லா விதத்திலும் கற்புள்ளவளாக காணப்பட வேண்டும். ಮೊದಲಗಿತ್ತಿ ಆದವಳು ಎಲ್ಲಾ ವಿಷಯದಲ್ಲಿಯೂ ತನ್ನನ್ನು ಕಳಂಕ ಸುಕ್ಕು ಇಲ್ಲದವಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು, ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. மணவாட்டியானவள் தன் அந்த மகிமையான அந்த நாளுக்காக சகல விதத்திலுமாக தன்னுடைய வஸ்திரங்களை காத்துக்கொள்ள வேண்டியதாகவே இருக்கிறது. ಮೊದಲಗಿತ್ತಿ ಆದವಳು ಎಲ್ಲಾ ವಿಷಯದಲ್ಲಿ ತನ್ನ ವಸ್ತ್ರವನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ. ஆகவேதான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ಆದ್ದರಿಂದಲೇ ವಚನವನ್ನು ಓದುತ್ತೇವೆ. இவைகள் அனைத்தையும் தேவனுடைய உண்மையான மெய்யான வார்த்தையா இருக்கிறது என்று சொல்லி, ಇವೆಲ್ಲವೂ ದೇವರ ನಿಜವಾದ ಸತ್ಯವುಳ್ಳ ಒಂದು ವಾಕ್ಯವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ யூதாவின் புஸ்தகங்களிலே ಯೂದನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 17 முதல் 24 வசனங்கள் வரையில் வாசிக்கும் போது 17ರಿಂದ 24 ವಚನ ಓದಿ ನೋಡುವಾಗ அப்போஸ்தலனாகிய யூதா இவ்விதமாய் எழுதுவதை நாம் அங்கே காண்கிறோம். ಅಪೊಸ್ತಲನಾದ ಯೂದನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬರೆಯುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. தேவனுடைய வழிகளில் மணவாட்டியானது எவ்விதமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி அங்க மிகவும் அருமையாக எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ದೇವರ ದಾರಿಯಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಯುವುದು ಎಂಬುದಾಗಿ ಸುಂದರವಾಗಿ ಅಲ್ಲಿ ಬರೆಯುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. தேவனுடைய அன்பிலும் தேவனுடைய கிருபையிலும் இரக்கங்களிலுமாக நாம் வாழ்ந்து ஜீவிக்க வேண்டும். ದೇವರ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿಯೂ ಕರುಣೆಯಲ್ಲಿ ನಾವು ಬಾಳಿದ್ದು ಜೀವಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. மன்னிக்கவும், கடந்த நாட்டில் செய்தது போல நாம் ஆஃப் பண்ணுவோம். இது நம்முடைய நன்மைக்காகவே. ಇದು ನಮ್ಮ ಮೇಲುಗಳಿಗಾಗಿ. கொஞ்சம் சூடு குறையும், ಸ್ವಲ್ಪ ಶಾಕು ಕಡಿಮೆ ಆಗುತ್ತದೆ. ஓகே. தயவுசெய்து என்னை நீங்கள் கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ದಯಮಾಡಿ ಇಲ್ಲಿ ಗಮನಿಸಬೇಕಾಗಿ இந்த வெளிச்சம் போதும், ಈ ಬೆಳಕು ಸಾಕು. நிச்சயமாய் என்ன எல்லாரும் பார்க்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನೋಡಲು ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನಂಬುತ್ತೇನೆ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனங்களிலே ಈ ವಚನದಲ್ಲಿ மணவாட்டியானவள் தன்னை எல்லா விதத்திலுமாய் காத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. ಮೊದಲಗಿತ್ತಿಯಾದವಳು ತನ್ನನ್ನು ಎಲ್ಲಾ ವಿಷಯದಲ್ಲಿ ಕಾದುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ. உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் ಪರಮಗೀತ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 4ನೇ ವಚನದಲ್ಲಿ ಓದಿ ನೋಡುವಾಗ மணவாட்டியினுடைய கண்கள், ಮೊದಲಗಿತ್ತಿಯ ಕಣ್ಣುಗಳು எந்த விதங்களில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அங்கே காண்கிறோம். ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. நாம் அங்கே வாசிக்கலாம். ನಾವಲ್ಲಿ ಓದೋಣ. உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். Let us turn our Bibles to the Song of Solomon chapter 7 verse 4. உன்னுடைய கண்கள் எஸ்போனிலே உள்ளதான வாசல் அண்டையில் இருக்கிற பத்ரபீமின் போல இருக்கிறது என்று சொல்லி அங்கே சாலமோன் அங்கே சுலமத்தியாலை பார்த்து உரைக்கிறதை காண்கிறோம். ಅಲ್ಲಿ ಸಾಲಮೋನನು ಸುಲಮತಿಯಳ ಬಗ್ಗೆ ಅಲ್ಲಿ ವರ್ಣಿಸುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಅಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. அவளுடைய அழகை குறித்து, அவளுடைய கண்களை குறித்து அங்கே அதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ಕಣ್ಣುಗಳ ಬಗ್ಗೆ, ಸೌಂದರ್ಯದ ಬಗ್ಗೆ ಅಲ್ಲಿ ವರ್ಣಿಸುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ನಾನು ನೋಡುತ್ತೇವೆ. இது ஒரு அழகான ஒரு மணவாட்டியை குறித்து, சபையை குறித்துதான ஒரு வர்ணிப்பாய் இருக்கிறதை பார்க்கிறோம். டிஸ்கிரிப்ஷன் of the bride of Christ, the church. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಸಿದ್ಧವಾಗಿರುವಂತಹ ಕನ್ಯೆಯ ಬಗ್ಗೆ, ಆ ಸಭೆಯ ಬಗ್ಗೆ ಹೇಳುವಂತಹ ಸೌಂದರ್ಯದ ಬಗ್ಗೆ ವಿವರಿಸುವಂತಹ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. காரணம் சபையானது அவ்வளவு ஒரு மேன்மை உள்ளது. ಕಾರಣ ಸಭೆಯಾದ ಅಷ್ಟೊಂದು ಒಂದು ಘನತೆಯಾದ தேவன் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை மேன்மையாகவே தேவன் எண்ணுகிறார். ಕ್ರಿಸ್ತನ ಶರೀರವಾದ ಸಭೆಯನ್ನು ದೇವರ ಅಷ್ಟೊಂದು ಘನತೆಯಾಗಿ ಭಾವಿಸುತ್ತಾನೆ. பவுல் சபையை குறித்து சொல்லுகிற வேளையிலே ಪೌಲ್ ಸಭೆಯ ಬಗ್ಗೆ ಹೇಳುವಾಗ 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். 2 ಕೊರಿಂಥಿಯர் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಚನದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. ನಿನ್ನನ್ನು ஒரே புருஷனுக்கென்று நான் உன்னை நியமித்திருக்கிறேன். ಒಂದೇ ಪುರುಷನಿಗೆ ಕನ್ನಿಗೆ ಆಗಿರುವಂತೆ ನಾನು ನಿನ್ನನ್ನು ನೇಮಿಸಿದ್ದೇನೆ. அந்த வார்த்தையை நாம் வாசிக்கும்போது, ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, கிறிஸ்துக்கு முன்பதாக ಕ್ರಿಸ್ತನ ಮುಂದೆ உன்னை கற்புள்ள கன்னிகையாக நான் நிறுத்த விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ನಿನ್ನನ್ನು ಶುದ್ಧ ಕನ್ನಿಕೆಯಾಗಿ ನಿಲ್ಲಿಸಲು ನಾನು ಭಾವಿಸಿದ್ದೇನೆ. I have espoused you to one husband. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಒಂದೇ ಪುರುಷನಿಗೆ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. That I may present you as a chaste virgin to Christ. ನಾನು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ಶುದ್ಧ
ಶುದ್ಧ ಕನ್ನಿಕೆಯಾಗಿ ನಿನ್ನನ್ನು ನೆಲೆಸುತ್ತೇನೆ. ஹalleluya Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவருக்கு மகிமை உண்டாகಲಿ. மணவாட்டியினுடைய கண்கள் மதலகித்திய பாட்டு 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறபடியே பரமகீதை 7:4 ಓದುವ ಹಾಗೆ மணவாளனை எப்பொழுதும் பார்க்கக்கூடிய கண்களாய் இருக்க வேண்டும். மதலிங்கன் ನೋಡುವಂತ ಒಂದು ಕಣ್ಣುಗಳಾಗಿರಬೇಕು. அவருடைய கண்களானது ಅದರ ಕಣ್ಣುಗಳಾದದು மணவாளன் மீது பதித்த ஒரு கண்களாய் இருக்க வேண்டும். மதலிங்கನ ಮೇಲೆ ಒಂದು ಇಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ಕಣ್ಣುಗಳಾಗಿರಬೇಕು. Praise the Lord. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. தேவன் சபையையும் தேவன் அவிதமாய் தான் எதிர்பார்க்கிற ஒரு விஷயமாய் இருக்கிறது. ದೇವರ ಸಭೆಯನ್ನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಎದುರು ನೋಡುವಂತ ಒಂದು ವಿಷಯವಾಗಿದೆ. ரட்சிக்கப்பட்ட தேவனால் அழைக்கப்பட்ட எல்லாருடைய கண்கள் தேவனையே நோக்கி பார்க்கக்கூடியதாய் இருக்க வேண்டும். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರುವಂತ ಒಬ್ಬೊಬ್ಬರು ದೇವರ ಕಣ್ಣುಗಳು ದೇವರನ್ನೇ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವಂತದ್ದಾಗಿರಬೇಕು. ஆசீர்வாதம் வேண்டுமா நம்முடைய கண்களை கர்த்தரை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். ಆಶೀರ್ವಾದ ಬೇಕಾ ಕಣ್ಣುಗಳನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ದೇವರಿಗೆ ನೋಡಿರಿ. நன்மையான காரியங்கள் நடக்க வேண்டுமா ಮೇಲುಳ್ಳದ ಕಾರ್ಯ ನಮಗೆ ಬೇಕಾ. உலகத்தை அல்ல, ಲೋಕವನ್ನ நம்மை சூழ்ந்திருக்கிற நிலைகளை அல்ல, ನಮ್ಮನ್ನು ಆವರಿಸುವಂತ ನೆಲೆಗಳನ್ನು கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ಕರ್ತರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಬೇಕು. Praise the Lord. மணவாட்டி எப்பொழுதுமே மணவாளனாகிய கிறிஸ்துவை பார்க்கக்கூடிய ஒரு கண்களாய் இருக்க வேண்டும். மதலகித்தி யாவாಗಲೂ மதலிங்கನಾದ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೋಡುವಂತದ್ದಾಗಿರಬೇಕು. ஹalleluya. உன்னத பாட்டிலே நம்ம வாசிக்கிறோம். பரமகீதத்தில் ஓதுகிறோம். மணவாட்டியை குறித்து மதலகித்திಯ ಬಗ್ಗೆ ஆண்டவர் எதை விரும்புகிறார்? நம்முடைய சத்தத்தை கேட்கணும்னு தேவன் விரும்புகிறார். ಕರ್ತನು ಯಾವುದನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ? ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಬೇಕೆಂದು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. மணவாட்டியினுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கணும்னு விரும்புகிறார். மதலகித்திய ಶಬ್ದ ಕೇಳಬೇಕೆಂದು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. காரணம் மணவாட்டியினுடைய சத்தம் மணவாளனுடைய காதுகளுக்கு இன்பமாய் இருக்கிறது. ಕಾರಣ மதலகித்திய ಶಬ್ದ ಮದಲಿಂಗನ ಕಿವಿಗೆ ಬಹಳ ಸುಂದರವಾಗಿರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. இன்பமாய் இருக்கிறதா இல்லையா? ನಿಜವಾಗಿದೆಯಾ ಇಲ್ವಾ? ஆமென். ಆಮೆನ್. உண்மை இது சத்தியமான வார்த்தையாய் இருக்கிறது. ಇದು ಸತ್ಯವಾದ ಮಾತಾಗಿದೆ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஆகவே மணவாட்டினுடைய கண்கள் மதலகித்திய ಕಣ್ಣುಗಳು தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ದೇವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಬೇಕು. இந்த கண்களை குறித்து நாம் சொல்ல போம் என்றால் ಕಣ್ಣುಗಳ ಬಗ್ಗೆ ಹೇಳಬೇಕಾದರೆ கண்கள் ಈ ಕಣ್ಣುಗಳು மனுஷனுக்கு ஒரு ஒளியை போல், ಮನುಷ್ಯನಿಗೆ ಒಂದು ಬೆಳಕಿನ ಹಾಗೆ. இந்த கண்கள் இல்லை என்றால் ಕಣ್ಣುಗಳಿಲ್ಲವೆಂದರೆ மனுஷனுடைய நிலைமையே பரிதாபம். ಮನುಷ್ಯನ ಸ್ಥಿತಿಯೇ ಪರಿತಾಪ. கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல கண்களுக்காய் கர்த்தரை ಕೊಟ್ಟ ಒಳ್ಳೆ ಕಣ್ಣುಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. நன்மை தீமை அறியும்படியாக ಒಳ್ಳೆದು ಕೆಟ್ಟದ್ದು நாம் ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತೆ நடக்க வேண்டிய வழிகள், ನಡೆಯುವಂತ ದಾರಿಗಳು, இந்த கண்கள் தான் நமக்கு அதிக முக்கியம். ಈ ಕಣ್ಣುಗಳೇ ನಮಗೆ ಅತಿ ಮುಖ್ಯ. உண்மைதானே? ನಿಜವಲ್ಲವೇ? இயற்கையின் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். ಪ್ರಕೃತಿಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು தேவன் சிருஷ்டித்த காரியங்களை கவனிக்கிறோம். ದೇವರು ಸೃಷ್ಟಿಸಿದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. கண்களாலே அதை பார்க்கும்போது ಕಣ್ಣುಗಳಿಂದ ಅದನ್ನು நம்முடைய ನೋಡುವಾಗ உள்ளத்திற்கு அது கவர்ச்சிகரமாய் மாறுகிறது. ನಮ್ಮ ಹೃದಯಕ್ಕೆ ಅದು ಆಕರ್ಷಣೀಯವಾಗಿ ತೋರುತ್ತದೆ. கண்கள் இல்லை என்றால் எவ்வளவு வேதனை. ಈ ಕಣ್ಣುಗಳಿಲ್ಲದೆ ಎಷ್ಟೊಂದು எது ವೇದನೆ. நம்முடைய சரீரங்களில் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, கண்கள் ரொம்ப முக்கியம். ಯಾವುದು ಶರೀರದಲ್ಲಿ ಇದ್ದಲ್ಲಿ ಪರವಾಗಿಲ್ಲ, ಶರೀರದಲ್ಲಿ ಕಣ್ಣು ಬಹಳ ಮುಖ್ಯ. கண்களானது ஒரு மனுஷனை உருவாக்குகிறதை காண்கிறோம். ಕಣ್ಣು ಒಬ್ಬ ಶರೀರವನ್ನು ಮನುಷ್ಯನನ್ನು ರೂಪಿಸುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. கண்களானது நம்முடைய அறிவை திறக்கக்கூடியதான ஒரு காரியமாய் இருக்கிறது. ಕಣ್ಣುಗಳು ನಮ್ಮ ಜ್ಞಾನವನ್ನು ತೆರೆಯುವಂತದ್ದು ಆಗಿದೆ. சிலர் கண்களை பார்க்கும்போது ಕೆಲವರು ಕಣ್ಣುಗಳನ್ನು ನೋಡುವಾಗ சந்தோஷமா இருக்கிறாங்களா, ಸಂತೋಷವಾಗಿದ್ದಾರಾ, ವ್ಯಸನமா இருக்கிறாங்களா, ದುಃಖವಾಗಿದ್ದಾರಾ, துக்கமா இருக்கிறார்களா, ದುಃಖವಾಗಿದ್ದಾರಾ, கண்ணீர் விடுகிறார்களா, ಕಣ್ಣೀರು ಬಿಡುತ್ತಾರಾ, எவ்விதமா இருக்கிறார்கள் என்று கண்கள் சொல்லும். ಯಾವ ರೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಕಣ್ಣುಗಳು ಹೇಳುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. உண்மைதானே? நாம் எவ்விதமாய் ஒருவரை பார்த்து சொல்லுகிறோம், ಯಾವ ರೀತಿಯಾಗಿ என்ன இன்னைக்கு ரொம்ப துக்கமா இருக்கிறீங்களே, ಯಾಕೆ ಇವತ್ತು ಬಹಳ நீங்க ದುಃಖವಾಗಿದ್ದೀರಾ, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களே, ಇವತ್ತು ಏನು ಬಹಳ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ, இன்னைக்கு ஏன் கலங்கின விதமாய் இருக்கிறீர்களே. ಯಾಕೆ ಕಳವಳಪಟ್ಟವರಾಗಿದ್ದೀರಿ. கண்கள் அதை எடுத்து காட்டுகிறது. ಕಣ್ಣುಗಳು ಅದನ್ನು ತೋರಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. கண்கள் அதை சுற்றி காட்டக்கூடியதா இருக்கிறது. ಕಣ್ಣುಗಳು ಅದನ್ನು ತೋರಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. மணவாட்டியின் கண்கள் ಮೊದಲಗಿದ್ದ ಕಣ್ಣುಗಳು அவிதமான எஸ்போனிலே உள்ளதானே, ಎಸ್ಬೋನಿನಲ್ಲಿ ಇರುವಂತಹ அந்த மீனின் குளங்களில் அண்டையில இருக்கக்கூடியதானே ಮೀನಿನ ಕೊಳದಲ್ಲಿ ಇರುವಂತಹ அந்த கண்களை போல் இருக்க வேண்டும் என்று சொல்லி ಕಣ್ಣುಗಳ ಹಾಗೆ ಇರಬೇಕು. வேதத்தில் நாம் அங்கே காண்கிறதை பார்க்கிறோம். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. சரி, கண்களை குறித்து சில காரியங்களை நாம் கவனிக்கலாம். ಕಣ್ಣುಗಳ ಬಗ್ಗೆ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಗಮನಿಸೋಣ. வேதமானது நம்முடைய கண்கள் உணர்வுகளுக்கு அது சுற்றி காட்டுகிறது. ವೇದವಾದದ್ದು ಕಣ್ಣುಗಳಿಗೆ ಕೆಲವೊಂದು ಗ್ರಹಿಕೆಗಳನ್ನು புலம்பலின் ತೋರಿಸುತ್ತದೆ. புத்தகம் 3ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ಪ್ರಲಾಪಗಳ ಪುಸ್ತಕ 3:31 ಓದಿ ನೋಡುವುದಾದರೆ, கண்களானது இருதயத்தை பாதிக்கிறது. ஐ எஃபெக்ட்ஸ் த ஹார்ட். ಆ ಕಣ್ಣುಗಳಾದದ್ದು ಹೃದಯವನ್ನು ಬಾಧಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. கண்கள் இருதயத்தை பாதிக்கிறது. ಕಣ್ಣುಗಳು ಹೃದಯವನ್ನು ಬಾಧಿಸುತ್ತದೆ. ஆகவே கண்கள் ಆದ್ದರಿಂದ ಕಣ್ಣುಗಳು நம்முடைய இருதயத்தின் நிலைகளை மாற்றக்கூடிய ஒரு காரியம். ನಮ್ಮ ಹೃದಯದ ಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಬದಲಾವಣೆ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯ. Deuteronomy, the book of Deuteronomy 7ஆம் அதிகாரம், உபாகம புத்தகம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ಧರ್ಮೋಪದೇಶಕಾಂಡ 7:11 ಓದಿ ನೋಡುವಾಗ, ஒரு
கண்கள் ஆனது ஒருவரை காணும்போது பரிதபிக்க கூடியதான நிலையை கூட அந்த கண்களால் உண்டாக்குகிறதை பார்க்கிறோம். ಒಬ್ಬರು ನೋಡುವಾಗ ಪರಿತಪಿಸುವಂತ ಭಾವನೆ ಕೂಡ ಕಣ್ಣುಗಳಿಂದ ಉಂಟಾಗುತ್ತದೆ. வாசிக்க நேரம் இல்லாதனால வேகமாய் போகிறேன். ಸಮಯವಿಲ್ಲದ ಕಾರಣ யோபின் புத்தகம் 16 அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கும்போது யோபின் புத்தகம் 16:26 அந்த கண்களிலிருந்து கண்ணீரும் வருகிறதை நாம் காண முடியும். ಕಣ್ಣುಗಳಿಂದ ಕಣ್ಣೀರು ಬರುವುದನ್ನು ಕೂಡ ನೋಡಲು ಸಾಧ್ಯ. சங்கீதம் 31:9 வாசிக்கிறோம். ಕೀರ್ತನೆ 39:1 என்னுடைய கண்கள் துக்கத்தால் நிறைந்திருந்தது. My eyes was consumed with grief. ನನ್ನ ಕಣ್ಣುಗಳು ಕಣ್ಣೀರಿನಿಂದ ದುಃಖದಿಂದ ಭಾರವಾಗಿದೆ. Hallelujah. Hallelujah. கண்கள் அவ்வளவு முக்கியம். ಕಣ್ಣುಗಳು ಅಷ್ಟೊಂದು ಮುಖ್ಯ. It connects, the eye connects with our emotions. ಆ ಕಣ್ಣುಗಳು ನಮ್ಮ ಭಾವನೆಗೆ ಅದು ಸೇರಿ ಬರುವಂತದ್ದಾಗಿದೆ. அது மாத்திரமல்ல, இந்த கண்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, ಕಣ್ಣುಗಳ ಬಗ್ಗೆ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, வெளிப்பாடையும் கொண்டு வருகிறது. ಅದು ಪ್ರಕಟಣೆಯನ್ನು ಕೂಡ ತರುವಂತದ್ದಾಗಿದೆ. கர்த்தர் கொடுத்த கண்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம். ಕರ್ತರು ಕೊಟ್ಟ ಕಣ್ಣುಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. Hallelujah. சங்கீதம் 119:18 வாசிங்க. 119:18 ಓದಿರಿ. வாசிப்போம். சங்கீதம் 119:18. 119:18. அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு, உமது வேதத்தில் உள்ளதான அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஓ, என் கண்களை திறந்தருளும். ನನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆಯಾಗ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಕಾಣುವೆ. வேதத்தினுடைய காரியங்களை அறிந்து கொள்ள ಸತ್ಯವೇದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅರಿತು மணவாட்டினுடைய கண்கள் திறந்ததாய் இருக்கணும். ಮದರಗಿತ್ತಿಯ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆದದ್ದಾಗಿರಬೇಕು. ஒரு காலத்தில் கண்கள் மூடப்பட்டிருந்தது, குருட்டுத்தனமாய் இருந்தது. ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದ್ದು, கண்கள் திறக்கப்பட்ட பின்பு, ಕಣ್ಣು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟ ಮೇಲೆ ரட்சகர் யார், இயேசு யார் என்று நாம் அறிந்து கொண்டோம். ರಕ್ಷಕನು ಯಾರು, ಯೇಸು ಯಾರು ಎಂದು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. கண்கள் திறக்கப்பட்ட பின்பு ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟ வாழ்க்கை மாற்றப்பட்டது. ಬದಲಾವಣೆ ಆಯಿತು. அல்லேலூயா. ஹalleluya. வேதத்தினுடைய காரியங்களை அறிந்து கொள்ள ಸತ್ಯವೇದ ಇರುವಂತ தாவீது சொல்லுகிறார், என் கண்களை திறந்தருளும். ನನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆಯಿರಿ. அப்படி என்றால் ಹಾಗೆಂದರೆ கண்கள் வேதத்தினுடைய காரியங்களை அறியக்கூடாதபடிக்கு குருடாய் இருக்கிறது. ಸತ್ಯದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಾದಂತೆ ಕುರುಡಾಗಿದೆ. கர்த்தர் நம்முடைய கண்களை, ಕರ್ತನ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು திறக்க வேண்டும். ತೆರೆಯಬೇಕು. எபேசியர் 1ஆம் அதிகாரங்களிலே ಎಫೆಸೀಯ 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 17-18 வசனங்களை எடுத்து வாசிக்கலாம். 17-18 ವಚನ ಓದಬಹುದು. வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் எஸ் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கின்ற ஆவியை உங்களுக்கு தந்தரள வேண்டும் என்று தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கின்ற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையை விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். ஆமென். என்ன கண்கள்? ಯಾವ ಕಣ್ಣುಗಳು? பிரகாசமுள்ள மனக்கண்கள், ಪ್ರಕಾಶವುಳ್ಳ ಮನೋನೇತ್ರಗಳು ಎಂಬುದಾಗಿ, தேவனை அறியும்படிக்கு, ದೇವರನ್ನು ತಿಳಿಯುವಂತೆ, மீட்பரை அறிந்து கொள்ளும்படிக்கு, ಓ ವಿಮೋಚಕರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತೆ, நம்முடைய நம்பிக்கை பெருகும்படிக்கு, ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಹೆಚ್ಚುವಂತೆ, விசுவாசத்தில் நாம் வளரும்படிக்கு, விசுவாசத்தில் நாம் ಬೆಳೆಯುವಂತೆ வேத வாக்கியம் சொல்லுகிறது. சத்தியவேத வாக்கியம் சொல்லுகிறார், நான் உங்களுக்காய் ஜெபம் பண்றேன், நான் ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ என்னமாய் வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று. ಆತನಿಗೆ ಪ್ರಕಾಶವುಳ್ಳ ಮನಕಣ್ಣು ಕೊಡುವಂತೆ. சபைக்கு தேவையானது பிரகாசமுள்ள மனக்கண்கள். சபைக்கு ಬೇಕಾದ್ದು ಪ್ರಕಾಶವುಳ್ಳ ಮನೋನೇತ್ರ. ஹalleluya. எத்தனை பேர் விரும்புறீங்க? ಎಷ್ಟು ಮಂದಿ ಇಷ್ಟಪಡ್ತೀರಿ? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಮಂದಿ ಇಷ್ಟಪಡ್ತೀರಿ? நமக்கு சில நேரத்துல கண்ணு தெரியல நம்ம யோசிக்கும் போது, ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಕಣ್ಣು ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದನ್ನು ನೋಡುವಾಗ, தெரியாம போயிருச்சு அப்படி நம்ம யோசிக்கிறோம். ಕಣ್ಣು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸುತ್ತೇವೆ. அதை குறித்து நாம் எவ்வளவாய் கரிசனையா இருக்கிறோம். ಅದರ ಬಗ್ಗೆ ಎಷ್ಟೊಂದು ನಾವು ಗಮನವಿಟ್ಟು ஓடுகிறோம், ಡಾಕ್ಟರ್ ಬಳಿ ನೋಡುತ್ತೇವೆ, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றோம், ಆಪರೇಷನ್ ಮಾಡಬೇಕು ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ. கண்கள் அங்கே சிகிச்சை செய்த பின்பு, கண்ணு ಚಿಕಿತ್ಸೆ ಮಾಡಿದಾಗ அந்த பிரகாசமானது, ಆ ಪ್ರಕಾಶವಾದದ್ದು கண்களுக்கு எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. ಕಣ್ಣುಗಳಿಗೆ ಅಷ್ಟೊಂದು மாற்றம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ಒಂದು ಬದಲಾವಣೆ, ಒಂದು ಹರ್ಷ, ಉಲ್ಲಾಸ ಇರುತ್ತದೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. வேத வாக்கியம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ நம்முடைய ಹೇಳುತ್ತದೆ, விசுவாசத்தில் வளர, ನಾವು ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ நம்முடைய ಬೆಳೆಯಲು, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர, ಆತ್ಮಿಕವಾದ ಜೀವಿತದಲ್ಲಿ பவுல் ಬೆಳೆಯಲು சொல்லுகிறாரு,
அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை ಆತ ನಿಮಗೆ ಪ್ರಕಾಶವುಳ್ಳ ಮನಸ್ಸನ್ನು உங்களுக்காய் நான் வேண்டிக் கொள்கிறேன். ಕೊಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಜಪಿக்க வேண்டியது ஆண்டவரே எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாங்க. ದೇವರಿಗೆ ಪ್ರಕಾಶವುಳ್ಳ ಮನೋನೇತ್ರಗಳನ್ನು ಕೊಡಿರಿ. ஜெபத்துல எத்தனையோ விண்ணப்பங்களை நாம் சேர்த்துக் கொள்கிறோம். ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஜெபத்துல எத்தனையோ விதமான காரியங்களை சேர்த்துக் கொள்கிறோம். ಎಷ್ಟೋ ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. நாம் ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இந்த ஒரு விண்ணப்பத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்க. இந்த ಒಂದು ವಿಜ್ಞಾಪನೆ ஆண்டவரே எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுங்க ஆண்டவரே. ಪ್ರಕಾಶವುಳ್ಳ ಮನೋನೇತ್ರವನ್ನು ಕೊಡಿರಿ. என்னுடைய விசுவாசம் பெருகும்படியாக ವಿಶ್ವಾಸ ಹೆಚ್ಚುವಂತೆ பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாரும் என்று சொல்லி கேளுங்க. ಪ್ರಕಾಶವುಳ್ಳ ಮನೋನೇತ್ರವನ್ನು ಕೊಡಿರಿ. இன்னும் உம்மை அறியத்தக்கதாக ಇನ್ನು ನಿಮ್ಮ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತೆ எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாங்க. ಪ್ರಕಾಶವುಳ್ಳ ಮನೋನೇತ್ರವನ್ನು ಕೊಡಿರಿ. Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் விரும்புறீங்க? ಎಷ್ಟು ಮಂದಿ ಇಷ್ಟ பிரகாசம் உள்ள மனக்கண்கள், ಪ್ರಕಾಶವುಳ್ಳ ಮನೋನೇತ್ರಗಳು, நல்ல தெளிவு, ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಸ್ಪಷ್ಟತೆ, தேவனை அறிந்து கொள்ளுகிற ஒரு நல்ல பிரகாசம் உள்ள ದೇವರ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತ ಪ್ರಕಾಶವುಳ್ಳ ಕಣ್ಣುಗಳು. ஆண்டவர் எங்க இருக்கிறார் எனக்கு தெரியல. ದೇವರು ಎಲ್ಲಿದ್ದಾನೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆண்டவர் எங்க இருக்கிறார் ஜீவிக்கிறாரு. ದೇವರು ಎಲ್ಲಿದ್ದಾನೆ எனக்குள்ள இருக்கிறாரா இல்லையா தெரியல. ನನ್ನಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ ಇಲ್ಲವೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. என்னோட கூட இருக்கிறாரா? நான் போகிற இடமெல்லாம் என்னோட வருகிறாரா? ನಾನು ಹೋಗುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನನ್ನ ಜೊತೆಗೆ ಬರ್ತಾನೆ. செய்கிற காரியங்களில் கர்த்தர் கூட இருக்கிறாரா இல்லையா? ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳ ಜೊತೆಗೆ ಕರ್ತನು ಇದ್ದಾನೆ ಇಲ್ಲವಾ? நமக்கு கேள்விக்குரியகள். ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಪ್ರಶ್ನೆ தேவனிடத்தில் பிரகாசம் உள்ள மனக்கண்களை கேளுங்க. ದೇವರ ಒಳ್ಳೆಯ ಪ್ರಕಾಶವುಳ್ಳ மனுஷன் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும்போது, ದೇವರು ಮನುಷ್ಯನ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರ தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருந்து, ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் ದೇವರ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರ ಮಾಡುವವರು நிலைச்சிருப்பார்கள். ಎಂದೆಂದಿಗೂ ನೆಲೆಗೊಂಡಿರುತ್ತಾರೆ. Any person that stands in the will of God will abide forever. ಮನುಷ್ಯನು ದೇವರ ಚಿತ್ತದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುತ್ತಾನೆ, ಎಂದೆಂದಿಗೂ ನೆಲೆಗೊಂಡಿರುತ್ತಾನೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. அவன் அசைக்கப்படுவதில்லை, ಅವನು ಕದಲಿಸಲ್ಪಡುವುದಿಲ್ಲ, உறுதியாய் நிற்பான். அவனுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைகிறது. ಅವನ ಮನಸ್ಸಿನ ಕಣ್ಣುಗಳು ಪ್ರಕಾಶವಾಗಿರುತ್ತವೆ. கண்கள் பிரகாசம் உள்ளதாய் இருக்கிறது. ಕಣ್ಣುಗಳ ಪ್ರಕಾಶ, தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்தவனாக ದೇವರ ಚಿತ್ತಗಳು அவன் வாழ்ந்து ஜீவிக்கிறதை பார்க்கிறோம். ಅವನು ಬಾಳಿ ಜೀವಿಸುವ மனவாட்டியே, ಮೊದಲಗಿತ್ತಿಯೇ, மனவாட்டியே, ಮೊದಲಗಿತ್ತಿಯೇ, தேவனுடைய சித்தத்தை அறிந்து நீங்கள் வாழ்ந்து ஜீவிக்க வேண்டும். ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಅರಿತು ತೀರ್ದಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. மனவாளனாகிய இயேசு இதற்காகவே மனவாட்டிக்காய் உயிரை கொடுத்தார். ಮೊದಲಿಂಗನಾದ ಯೇಸು ಮೊದಲಗಿತ್ತಿಗಾಗಿ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಟ್ಟರು. ಆತನು ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟನು, ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟನು, ಕೊಲ್ಲಪಟ್ಟರು, ಆತನು ಕೊಲ್ಲಲ್ಪಟ್ಟನು, ಜೀವனை கொடுத்தார், ಜೀವನ ರಕ್ತத்தை ಸಿಂದಿனார், ರಕ್ತವನ್ನು ಸುರಿದನು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. நம்மை வாழ வைக்க, ನಮ್ಮನ್ನು ಬಾಳುವಂತೆ மரணத்தை ஜெயித்து, பாதாளத்தை ஜெயித்து, பிசாசை ஜெயித்து, ಮರಣ, ಪಾತಾಳ, ಸೈತಾನ ಎಲ್ಲವನ್ನ ಜಯಿಸಿ இயேசு மூன்றாம் நாள், ಯೇಸು மணவாளன், ಮೊದಲಿಂಗನು, மணவாளன், ಮೊದಲಿಂಗನು மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்ததை பார்க்கிறோம். ಜೀವನದೊಂದಿಗೆ ಎದ್ದನು. ಹalleluya. அந்த மணவாளன் ಆ ಮೊದಲಿಂಗನು இன்னும் அழகாகவே இருக்கிறார், ಇನ್ನು ಸುಂದರವಾಗಿದ್ದಾನೆ. ஆமென். நமக்காய் அடைந்த காயங்கள் இன்னும் அவருடைய கைகளில் இருக்கிறது. ಇನ್ನು ನಮಗೋಸ್ಕರ ಹೊಂದಿದ ಗಾಯಗಳು ಆತನ ಕೈಗಳಲ್ಲಿದೆ. மணவாட்டிக்காக அடைந்த பாடுகள் ಮೊದಲಿಗತ್ತಿಗೆ அவருடைய சரீரங்களில் நீங்கள் காணலாம். ಶರೀರದಲ್ಲಿ ಕಾಣಬಹುದು. அவர் அடைந்த வேதனைகள் ಹೊಂದಿದಂತ அவருடைய ವೇದನೆಗಳು சிரசிலே நாம் பார்க்க முடியும். ಶಿರಸ್ಸಿನ ನೋಡಲು அவருடைய ಸಾಧ್ಯ. கண்களை பார்க்கும்போது ಕಣ್ಣುಗಳು ನೋಡುವಾಗ கனிவாக, ಆತನ அன்பாக, ಕನಿಕರದಿಂದ, ಪ್ರೀತಿಯಿಂದ, ஓ நம்மேல் அதிக அன்பு வைத்த நிலையிலே ನಮ್ಮ ಮೇಲೆ நம்மை ಪ್ರೀತಿ உற்று பார்க்கும் கண்களாய் இருக்கிறது. ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವಂತ ಕಣ್ಣುಗಳಾಗಿ, மணவாளனுடைய கண்கள் எப்பேற்பட்டது தெரியுமா? ಲಿಂಗನ ಕಣ್ಣುಗಳಾಗಿ, நம்மை எப்பொழுதும் கண்ணோக்கும் கண்ணாய் இருக்கிறது. ನಮ್ಮನ್ನು ಯಾವಾಗಲೂ ಕಣ್ಣು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವಂತ எப்பொழுதும் ಕಣ್ಣುಗಳಾಗಿ, கவனிக்கும் கண்ணாய் இருக்கிறது. ಯಾವಾಗಲೂ ಗಮನಿಸುವಂತ ஓ, ಕಣ್ಣುಗಳಾಗಿ. ஹalleluya. ಹalleluya. மணவாளனுடைய கண்கள் வேற எங்கும் பதிக்கப்படல. ಮೊದಲಿಂಗನ ಕಣ್ಣುಗಳು ಬೇರೆ ಎಲ್ಲಿಯೂ ಇಲ್ಲ. மணவாளனுடைய கண்கள் மணவாட்டின் மீது தான் பதிந்திருக்கிறது. ಮೊದಲಿಂಗನ ಕಣ್ಣುಗಳು ஓ, ಮೊದಲಿಂಗನ ಮೇಲೆಯೇ ಇದೆ. ஹalleluya. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறது? ಸಂತೋಷವಾಗಿದೆ. இந்த காலவேளையில் கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போம். ಚಪ್ಪಾಡುವುದು ದೇವರ என் ನಾಮವನ್ನು மணவாளனாகிய இயேசுவுடைய கண்கள் ಯೇಸು என் மேல் பதித்தவராய் ನನ್ನ இருக்கிறார். ಮೇಲೆ ಕಣ್ಣುಗಳಿಟ್ಟವನಾಗಿ நீங்க சொல்லுவீங்க, ನೀವು ಹೇಳಬಹುದು, நீங்க யோசிப்பீர்கள், யோசிக்கಬಹುದು. ஆண்டவர் என்னை காணவில்லை, தேவன் என்னை என்னை காணவில்லை, மறந்து போனார், என்னை மறந்து என்னை போனார், கைவிட்டு விட்டார், கைவிட்டு விட்டார், எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, ಏನು ನಡೆಯಲಿಲ್ಲ, இதுவரையிலுமாய் நான் காத்திருக்கிறேன், இதுவரைக்கும் காத்திருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே நடக்கல, ಏನು ನಡೆಯಲಿಲ್ಲ, நான் அவரை நம்பியும் எனக்கு என்ன லாபம் இருக்கிறது, ಏನು என்ன ಲಾಭ ಇದೆ, பிரயோஜனம், ಏನು ಪ್ರಯೋಜನ, என் வேலையில ஒரு மாற்றம் இல்லை, ನನ್ನ ಕೆಲಸದಲ್ಲಿ என் ಬದಲಾವಣೆ ಇಲ್ಲ, ஜீவியத்துல ஒரு மாற்றம் இல்லை, ಜೀವಿತದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ என் ಇಲ್ಲ, குடும்ப வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಇಲ್ಲ, என் ஜீவியத்துல எத்தனையோ வேதனை பாடுகளை அடைந்து ಜೀವಿತದಲ್ಲಿ கொண்டிருக்கிறேன். ಎಷ್ಟೋ ಶ್ರಮೆಗಳನ್ನು ಹೊಂದಿದ್ದೇನೆ. மணவாளன் எல்லாவற்றையுமாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ಮೊದಲಿಂಗನು ಎಲ್ಲವನ್ನು ಗಮನಿಸುತ್ತಾ ஓ, ಇದ್ದಾನೆ. ஹalleluya. Hallelujah. மணவாளன் ಮೊದಲಿಂಗ அவருடைய கண்கள் மணவாட்டியை காணக்கூடியதா இருக்கிறது. ಆತನ ಕಣ್ಣುಗಳ ಮೊದಲ ಗಿತ್ತಿಯನ್ನು ನೋಡುವಂತದ್ದಾಗಿದೆ. அவரை பார்த்தாலே போது நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். ನೋಡಿದರೆ ಸಾಕು ಬದುಕಿಕೊಳ್ಳುವಿರಿ. மணவாட்டி பிழைத்துக் கொள்வதற்கு ಮೊದಲ ಗಿತ್ತಿ ஒரே ಬದುಕಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ வழி என்ன தெரியுமா? ಒಂದೇ ಒಂದು ಮಾರ್ಗ. மணவாளனை நோக்கி பார்த்தாலே போதும், ಮೊದಲಿಂಗನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿಕೊಂಡು மணவாட்டி பிழைத்துக் கொள்ளுவார். ಮೊದಲ ಗಿತ್ತಿ ಬದುಕಿಕೊಳ್ಳುವುದು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. Hallelujah. மணவாட்டியின் கண்கள், ಮೊದಲ ಗಿತ್ತಿಯ ಕಣ್ಣು மனைவி
உடைய கண்கள் கணவனை நோக்கி பார்க்கும்போது ಹೆಂಡತಿಯ ಕಣ್ಣುಗಳು ಗಂಡನ ನೋಡುವಾಗ ஆமென் ಆಮೆನ್ ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி ಒಂದು ಸಂತೋಷ ಒಂದು ಹರ್ಷ ஆமென் ಹalleluya என்னை வாழ வைக்கக்கூடியவர் ನನ್ನನ್ನು ಬಾಳು என்னை நடத்தக்கூடியவர் என்னை ஆதரிக்கக்கூடியவர் ಆದರಿಸುವಂತವನು என்கிறதான எண்ணம் வருகிறதா இல்லையா ಎಂಬುದ ಯೋಚನೆ ಬರುತ್ತದಾ ಇಲ್ಲವಾ ஹalleluya ಹalleluya ஆமென் மணவாட்டினுடைய நிலைமை ಮೊದಲ ಗೀತೆಯ மணவாளனை நோக்கி பார்க்கும்போது ಮೊದಲ ಗೀತೆ ஒரு ನೋಡುವಾಗ தைரியம் ಒಂದು ಧೈರ್ಯ ஒரு சந்தோஷம் ಒಂದು ಸಂತೋಷ ஒரு மகிழ்ச்சி ಒಂದು ಹರ್ಷ மணவாளன் செத்தவர் அல்ல ಮೊದಲಗನ ಸತ್ತವರಲ್ಲ மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் ಜೀವದೊಂದಿಗಿದ್ದಾನೆ ಹalleluya ஆமென் ಹalleluya ಹalleluya மணவாளன் செத்த நிலையில் இன்னும் இல்ல அவர் உயிரோடு இருக்கிறார் ಅದು ಜೀವದ அதை நான் ಸಮಯದಲ್ಲಿ தைரியமாய் சொல்ல முடியும் இந்த காலவரை நான் சொல்ல முடியும் இயேசு உயிரோடவே இருக்கிறார் ಯೇಸು ಜೀವದೊಂದಿಗಿದ್ದಾನೆ Jesus is still alive today ಯೇಸು ಇನ್ನು ಜೀವ ಸ್ವರೂಪನಾಗಿದ್ದಾನೆ இயேசு இன்னும் உயிரோடவே இருக்கிறார் ಯೇಸು ಇನ್ನು ಜೀವ உலகத்துல ಸ್ವರೂಪನಾಗಿದ್ದಾನೆ போய் சொல்லுங்கள் ಲೋಕದಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡಿ உறவினர்களுக்கு போய் சொல்லுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு போய் சொல்லுங்கள் இயேசு இன்னும் உயிரோடவே இருக்கிறார் என்று ಯೇಸು ಇನ್ನು ಜೀವ ಸಮೇತನಾಗಿದ್ದಾನೆ என் மணவாளன் இன்னும் ஜீவனோடவே இருக்கிறார் என்று சொல்லுங்கள் ಜೀವ ಸ್ವರೂಪನಾಗಿದ್ದಾನೆ உங்கள் மணவாளன் செத்து போயிருந்தார் ಮೊದಲಿಗೆ ಸತ್ತು ಹೋಗಿದ್ದರೆ உங்க நம்பிக்கை ஒண்ணுமே கிடையாது உங்களுடைய விசுவாசம் ஒண்ணே இல்ல உங்களுடைய பக்தி ஒண்ணுமே இல்ல உங்களுடைய ஆராதனை ஒன்றுமே இல்ல it is nothing ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಏನಿಲ್ಲ ಆರಾಧನೆ ಏನಿಲ್ಲ ಏನೂ ಇಲ್ಲ because he is alive ಆತನ ಜೀವ I ಸುಂದರಿದ can face tomorrow ನಾನು ಮುಂದಿನ அவர் உயிரோடு இருப்பதனாலே ಆ ಜೀವ நாளைக்கு நிச்சயமா என்னால சந்திக்க முடியும் ನಾಳೆಯನ್ನು ಸಾಧಿಸಲು ಸಾಧ್ಯ Praise the Lord. ಆಮೆನ್ மணவாட்டியே ಮೊದಲಾಗಿದ್ಯೇ இன்னும் உயிர் வரலையா ಇನ್ನು ಜೀವ ಬರಲಿಲ್ಲವಾ ஜீவன் வரவில்லையா ಜೀವ ಬರಲಿಲ್ಲವಾ லைட் ஆஃப் பண்ணோன்னு சொகுசா இருக்குதா ಲೈಟ್ ಆಫ್ ಮಾಡಿದ ಸೊಗಸಾಗಿ மணவாட்டியே ಮೊದಲಾಗಿದ್ಯೇ உன் நேசர் உயிரோடவே இருக்கிறார் ನಿನ್ನ ಕಾಂತನ ಜೀವ ಸಮೇತನಾಗಿದ್ದಾನೆ உன் நேசர் இன்னும் ஜீவனோடவே இருக்கிறார் ಸಮೇತನಾಗಿದ್ದಾನೆ hallelujah Hallelujah. your lover ಆತನ your ನಿಮ್ಮ- beloved ಓ, is still alive today ಇಂದು ಕೂಡ ಜೀವ ಸಮೇತನಾಗಿದ್ದಾನೆ oh hallelujah oh hallelujah ribka karabo sharaba karadiraba rikaturaba karabo radidi katuraba shabaraba rikaturaba இந்த வார்த்தைகள் சொல்லுகிற வேளையிலே ஓ என்னுடைய நரம்புகள் துடிக்கிறது என்னுடைய அணுக்குகள் துடிக்கிறது என்னுடைய உள்ளம் துடிக்கிறது என் மனவாளன் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார் ಜೀವ ಸಮೇತನಾಗಿದ್ದಾನೆ oh he is still alive ಆತನು ಇನ್ನೂ ಜೀವ ಸಮೇತನಾಗಿದ್ದಾನೆ என்னுடைய நேசர் இன்னும் உயிரோடவே இருக்கிறார் ನೀ ಕಾಂತನು ಇನ್ನೂ ಜೀವ ಸಮೇತನಾಗಿದ್ದಾನೆ praise the lord கர்த்தர் உங்களுடைய கண்களை ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು மனக்கண்களை பிரகாசிக்கும் மனக்கண்களாய் கர்த்தர் மாற்றுவராக ಮನಸ್ಸಿನ ನೇತ್ರಗಳನ್ನು ಪ್ರಕಾಶಿಸುವಂತೆ ದೇವರು பிரகாசிக்கிற ಮಾಡಲಿ கண்கள் ಪ್ರಕಾಶಿಸುವಂತ ಕಣ್ಣುಗಳಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಲಿ hallelujah ಆಮೆನ್ ಹalleluya my god is still alive ನನ್ನ ದೇವರನ್ನು ಜೀವಿಸುತ್ತಾ my ಇದ್ದಾನೆ lord is still alive ನನ್ನ ದೇವರನ್ನು ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ நம்முடைய கண்களை பிரகாசிக்கிற கண்களாய் ಆತನು மாற்றுவராக ಪ್ರಕಾಶಿಸುವಂತ ಕಣ್ಣುಗಳಾಗಿ ದೇವರು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ ரட்சிக்கப்பட்ட தெய்வ ஜனமே ರಕ್ಷಣೆ அவரை அறிகிற அறிவுக்குள்ளாய் கடந்து வாங்க ಆತನು ತಿಳಿದುಕೊಳ್ಳ ದಾಟಿ ಬನ್ನಿರಿ விசுவாசம் பெருகட்டும் ವಿಶ್ವಾಸ ಹೆಚ್ಚಲಿ உங்களுடைய நம்பிக்கை கர்த்தருக்குள் அதிகமாய் பெருகட்டும் ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಕರ್ತನಲ್ಲಿ ಹೆಚ್ಚಲಿ praise the lord ಹalleluya அதிகமாய் பெருக பெருக ಹೆಚ್ಚಾಗಿ ಹೆಚ್ಚುತ್ತಾ ஆமென் ಆಮೆನ್ நிச்சயமாய் சொல்லுகிறேன் ನಿಶ್ಚಯವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ தேவன் உங்களோடு இருக்கிறதை ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವುದನ್ನು ஆமென் ಆಮೆನ್ நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் அறிந்து ನೀವು கொள்வீர்கள் ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳುವಿರಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಿರಿ புறஜாதிகளிலும் ಓ அந்நியர்களிலும் ಅನ್ಯರಲ್ಲಿ ಕೂಡ ஆமென் ಆಮೆನ್ அவருடைய கண்கள் உங்களை காணும்போது ஆச்சரியப்படுவார்கள் ಕಣ್ಣುಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಕಾಣುವಾಗ ಆಶ್ಚರ್ಯ ಪಡುತ್ತಾರೆ ஆச்சரியம் அடைவார்கள் ಆಶ್ಚರ್ಯ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ஹalleluya ಹalleluya நான் சொல்வதற்கும் காரணங்கள் ನಾನು இருக்கிறது ಹೇಳುವುದಕ್ಕೂ ಕಾರಣವಿದೆ நேற்று எங்களை திடீரென்று ஒருவர் சந்திக்க வந்தார் ನಿನ್ನೆ ದಿವಸದಲ್ಲಿ ಪಕ್ಕನೆ ಒಬ್ಬರು ಸದಸ್ಯರು ಬಂದರು புருஷனும் மனைவியும் வந்தார்கள் ಗಂಡ ಹೆಂಡತಿಯರು ಬಂದರು ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಂತವರಲ್ಲ அவர்கள் வேறு வழிகளில் இருக்கிறவர்கள் ಬೇರೆ ದಾರಿಯಲ್ಲಿ ಇರುವಂತವರು எங்களை காணும்படியாய் வந்தார்கள் ನಮ್ಮನ್ನು ಕಾಣುವಂತೆ ಬಂದರು இரண்டாவது முறை எங்களை சந்திக்கும்படியாய் வந்தார்கள் ಎರಡನೇ ಬಾರಿ ನಮ್ಮ ಸಂಧಿಸುವಂತೆ ಬಂದರು அவர்களுக்காக பேசி நான் ஜெபம் பண்ணி அனுப்பினேன் ಅವರಿಗಾಗಿ ಮಾತನಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಕಳಿಸಿದೆ கடந்த இரவு கிட்டத்தட்ட 11:30 மணி 11:45 ஆயிருச்சு ರಾತ್ರಿ ಕಡಿಮೆ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ நான் எதிர்பார்க்கல நான் ஜெபத்துல இருந்தேன் ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಇದ್ದೆ அவர் வந்தார்கள் அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் ಅವ್ರು ಹೇಳಿದಂತ ಒಂದು என்னவோ தெரியல முதல் முறை உங்களை நான் பார்த்த வேளையில ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ ಪ್ರಥಮ ಬಾರಿ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿದ ಮೇಲೆ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் நான் சொல்லுகிறேன் ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆಯಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ அவர்கள் சகலவற்றையும் புராணங்களை எந்த மதத்தின் காரியங்களை கேட்டாலும் எல்லாவற்றையுமாய் அறிந்தவர் ಅವರು ಸಕಲ ಪುರಾಣ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿದಂತವರು அவ்வளவு சிறந்த ஞானி ಅಷ್ಟು ಒಳ್ಳೆ ಜ್ಞಾನಿ நான் சொல்ல போனேன் என்றால் அவர் ஒரு பிராமின் அவர்
ಅದು ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಒಬ್ಬ ಬ್ರಾಹ್ಮಣ ಅವರು எல்லாவற்றையும் அறிந்தவர், ಎಲ್ಲವನ್ನೂ எதை கேட்டாலும் அவர் சொல்லுவார். ಯಾವುದು ಕೇಳಿದ್ರು ಕೂಡ ಹೇಳ್ತಾರೆ. அவர் ஒரு வார்த்தை என்னை பார்த்து சொன்னார், ಒಂದು ವಾಕ್ಯ என்னவோ முதல் தடவை உங்களை பார்த்த வேளையில் ಪ್ರಥಮ ಬಾರಿ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿದ உங்களை ಮೇಲೆ சுற்றிலுமாக ஏதோ ஒரு பிரகாசத்தை நான் பார்த்தேன். ನಿಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಏನೋ ಒಂದು ಪ್ರಕಾಶವನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಹalleluya. என்னை மேன்மைப்படுத்த பெருமைப்படுத்த நான் சொல்லல, ನನ್ನನ್ನು ಎಚ್ಚರಪಡಿಸಲು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. நான் எதற்கு இந்த வார்த்தை சொல்லுகிறேன், ನಾನು ಯಾಕೆ ಮಾತ್ರ ಹೇಳ್ತಿದ್ದೇನೆ, மற்றவர்கள் ಮತ್ತೊಬ್ಬರು நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிலையை அவர்கள் காணக்கூடும். ನಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಇರುವಂತ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಲು ಸಾಧ್ಯ. நமக்குள் இருக்கிறதை அவர்களால் காண முடியும், அறிய முடியும். ಏನು ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರಿಂದ ನೋಡಲು ಸಾಧ್ಯ. அவர் சொன்னார், நான் மீண்டும் இரண்டாவது முறை இந்த இடத்திற்கு வந்தது ஒரு காரணம் இருக்கிறது. ಎರಡನೇ ಬಾರಿ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದಿದ್ದು ಒಂದು ಕಾರಣವಿದೆ. அவருடைய மனைவியை அழைத்து கொண்டு வந்து விட்டார். ಅವರ ಹೆಂಡತಿಯನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದರು. அவள் கடைசியிலே அவர்களுக்காய் ஜெபம் பண்ணி அனுப்பின பின்பு ಅವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, எங்களுக்காக தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள், ನಮಗಾಗಿ ಮುಂದುವರಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ, பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. மறுபடியும் உங்களை நான் பார்க்கணும் நான் விரும்புகிறேன். ಪುನಃ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. நிறைய பெரிய பெரிய இடங்களில் எல்லாம் ಅನೇಕ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಜಾಗಗಳಲ್ಲಿ அவர்கள் கடந்து சென்று டிபேட் நடத்தக்கூடிய ஒரு மனுஷன், ಅವರು ದಾಟಿ ಹೋಗಿ ಡಿಬೇಟ್ ನಡೆಸುವಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ. அவர் நான் பேசும் சில காரியங்கள் எல்லாம் கவனித்து கேட்டு அவர் ஆச்சரியப்பட்டார். ಮಾತನಾಡುವ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು. அவர் சொன்ன இன்னொரு காரியம் என்னை ஆச்சரியப்படுத்தினது. ಅವರು ಹೇಳಿದಂತ ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯ ನನ್ನ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು. அவர் சொன்னார், நீங்க நினைக்கலாம் உங்களை பற்றி எனக்கு தெரியாதுன்னு, ನೀವು ನೆನೆಸಬಹುದು ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஆனா நான் எல்லாவற்றையும் உங்களை நான் ஸ்டடி பண்ணிட்டு தான், ನಿಮ್ಮನ್ನು ಎಲ್ಲಾ ವಿಷಯದಲ್ಲಿ ಸ್ಟಡಿ ಮಾಡಿಬಿಟ್ಟು கவனிச்சிட்டு தான் ಗಮನಿಸಿನೇ ನಿಮ್ಮನ್ನು நான் வந்தேன். ನಾನು ಬಂದೆ. புரியுதுங்களா? ஆமென். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு விட்டேன். ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟು நான் நினைச்சேன் அவருக்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ಅವ್ರಿಗೆ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ. அவர் சொன்ன, நீங்க எதுமே சொல்லாதீங்க, ನೀವು ಏನು ಹೇಳಬೇಡಿ, எதுமே உங்களை பற்றி நீங்க சொல்லாதீங்க, ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಏನು I ಹೇಳಬೇಡಿ, know everything about you, ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ನನಗೆ உங்களை ಗೊತ್ತು, பற்றி எல்லாமே தெரியும், ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ there ನನಗೆ is ಗೊತ್ತು, something behind you. ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಏನೋ ಒಂದು ವಿಶೇಷವಿದೆ. ஆமென். ஹalleluya. ஆமென். என்னை குறித்து நான் என்னை மேன்மைப்படுத்திக் கொள்ள நான் விரும்பல. ನನ್ನ ಬಗ್ಗೆ நான் என்ன சொல்ல வருகிறேன், ಏನು ಹೇಳಲು தேவனுடைய பிள்ளைகள், தேவர பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு இருக்குமே என்றால் தேவனுடைய மகிமை நம்மை சூழ இருக்கும். அதுதான் நான் சொல்ல வருகிறேன். ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧವಾಗಿರುತ್ತದೆ. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். நீங்கள் யார், எப்பேற்பட்டவர் என்று நிச்சயமாய் அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். ಯಾರು ಎಂತವರು ಎಂಬುದಾಗಿ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅವರು ಅರಿತುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. God can open their eyes. ಕರ್ತನ ಅವರ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆಯಲು தேவன் ಸಾಧ್ಯ. அவருடைய கண்களை திறக்க முடியும். ಕರ್ತನ ಅವರ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆಯಲು ಸಾಧ್ಯ. சில நேரத்தில் நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது இல்லை, ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. கர்த்தர் மற்றவருடைய கண்களை திறக்கிறார். ಕರ್ತನ ಮತ್ತವರ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆಯುತ್ತಾರೆ. நம்மோடு இருக்கிறவர் யார் என்று, ನಮ್ಮೊಂದು ಇರುವವರು ಯಾರು, நம்மோடு இருக்கிற பலன் என்னதென்று, நம்மோடு இருக்கிற வல்லமை என்னதென்று, ನಮ್ಮೊಂದು ಇರುವುದು God can open their eyes ದೇವರವರ ಮನಸ್ಸಿನ and they can see the glory of God in us. ದೇವರ ಮಹಿಮೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ಅವರು தேவனுடைய ಕಾಣುವಂತೆ பலன், ಮಾಡ್ತಾರೆ. கர்த்தருடைய மகிமை நம்மோடு இருக்கிறதை, நம்மை சூழ இருக்கிறதை அவர்களால் காண முடியும். ನಮ್ಮೊಂದಿಗೆ ದೇವರ ಮಹಿಮೆ ಇರುವುದನ್ನು ಅವರು ನೋಡಲು ಸಾಧ್ಯ. ಆಮೆನ್, ಆಮೆನ್, ஆமென். ஹalleluya. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவர் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு. ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ ಅವರ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தருக்கு அப்பேற்பட்ட நாட்கள் தேவை. ಕರ್ತನಿಗೆ ಅಂತ ವ್ಯಕ್ತಿ ಬೇಕು. Praise the Lord. ரொம்ப பக்தி உள்ள மனுஷன், ಬಹಳ ಭಕ್ತಿ ಉಳ್ಳ நிறைய இடங்களுக்கு அவர் சுற்றி திரிந்திருக்கிறார், ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಿಗೆ ದಾಟಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. ரொம்ப பக்தி செய்யக்கூடியவர். ಬಹಳ ಭಕ್ತಿ ಮಾಡುವಂತವರು. ஆனா எப்படி பிடிக்கணும், நான் நிதானமா தான் பிடிக்கணும். ನಿಧಾನವಾಗಿ ಇಡಬೇಕು. ஆமென். வலையில மாட்டின பிறகு நிதானமா தான், ಬಲೆ அவசரமா எல்லாத்தையும் போட்டு அடிச்சு தள்ளி நொறுக்கின முடிஞ்ச உடனே அவர் பை பை, ஐ வில் நெவர் see you again, போயிட்டு வாங்க அப்படின்னு போயிட்டே இருப்பாரு. ಒಂದೇ ಬಾರಿ ಎಲ್ಲವನ್ನು ಹೇಳಿದ ಮೇಲೆ ಅವರು ಬಾಯ್ ಬಾಯ್ ಮತ್ತೆ ಬರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ. நாம் நினைக்கிறோம், ನಾವು ನೆನೆಸುತ್ತೇವೆ நம்மை குறித்து யாருக்கும் தெரியாது என்று. ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ But let me tell you, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஜனங்கள் நம்மை கவனிக்கிறாங்க. ಜನರು ನಮ್ಮನ್ನು நம்முடைய ಗಮನಿಸುತ್ತಾ வேலை ಇದ್ದಾರೆ. ஸ்தலத்தில் நம்மை கவனிக்கிறார்கள், ಕೆಲಸದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಗಮನಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிசினஸ் பண்ணக்கூடியதான இடங்களில் நம்மை ಬಿಸಿನೆಸ್ கவனிக்கிறார்கள், ಮಾಡುವಂತ ಜಾಗದಲ್ಲಿ ಗಮನಿಸುತ್ತಾ நம்முடைய ಇದ್ದಾರೆ. அனுதின வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் நம்மை கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ಅನುದಿನ ಬಾಳಿನಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬರು ನಮ್ಮನ್ನು ಗಮನಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. Praise the Lord. Hallelujah. மனவாட்டியின் கண்கள் ಮೊದಲಿಗೆ ಕಣ್ಣುಗಳು எப்பொழுதும் தேவனை கவனிக்கக்கூடியதா இருக்கட்டும். ಯಾವಾಗಲೂ ದೇವರನ್ನು ಗಮನಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. மனவாட்டியின் கண்களை கர்த்தர் ಮೊದಲಿಗೆ பிரகாசிக்கிற ಪ್ರಕಾಶಿಸುವಂತ கண்களாய் கர்த்தர் மாற்றுவார். ಕಣ್ಣುಗಳಾಗಿ ದೇವರು ಬದಲಾವಣೆ அதுதான் நீங்க சொல்கிறார், அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று ಪ್ರಕಾಶವುಳ್ಳ ಮನಕಸ್ತಗಳನ್ನು ಕೊಡಬೇಕು வேண்டிக் கொள்கிறேன். ನಾನು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. சங்கீதம் 32:8 சீக்கிரமாய் வாசி. ಕೀರ್ತನೆ 32:8 வாசிங்க. 32:8 நான் உனக்கு போதித்து
மனவாட்டிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நடக்க வேண்டிய வழிகள், ನೀನು ನಡೆಯಬೇಕಾದ ದಾರಿಯನ್ನು எல்லா விதத்தில் நான் உனக்கு போதித்து ಎಲ್ಲವನ್ನೂ ನಾನು ನಿನಗೆ ಬೋಧಿಸಿ நான் என்ன செய்வேன்? ನಾನು ಏನು ಮಾಡುವೆ? வாசிங்க. உன்மேல் என் கண்ணை வைத்து. ஆண்டவர் யார் மேல கண்ணை வைக்கிறாரு? ದೇವರು ಯಾರ ಮೇಲೆ யாரையோ எங்கேயோ போறவர்கள் மேல அல்ல, யாரோ ಎಲ್ಲೋ ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட தேவ ஜனங்களின் மீது கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. தேவ ಜನರ ಮೇಲೆ ಕಣ್ಣುಗಳ ದೃಷ್ಟಿ எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ಎಷ್ಟು ಮಂದಿಗೆ ಸಂತೋಷ? ஆண்டவரே உம்முடைய கண்கள் என் மேல் பதித்துதா இருக்கிறது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ನಮ್ಮ எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவர் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறார், ದೇವರು ನಮ್ಮ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, என் மேல கவனமா இருக்கிறார், ನನ್ನ ಮೇಲೆ ಗಮನ என் பாடுகளை அறிந்திருக்கிறார், என் வேதனை அறிந்திருக்கிறார், என் கண்ணீரை அறிந்திருக்கிறார், என் வியாதிகளை அறிந்திருக்கிறார். என் தேவனுடைய கண்கள் என்னை ನನ್ನ ದೇವರ ಕಣ್ಣುಗಳು ನನ್ನ பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ನೋಡುವಂತದ್ದಾಗಿದೆ. நான் பயப்பட மாட்டேன். ನಾನು ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya. Hallelujah. இதெல்லாம் எனக்கு நன்றாய் தெரியும். என்னை வாழ வைப்பார், ನನ್ನ ಬಾಳುವನ್ನು ஜீவனை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார். ಜೀವನ ತರುತ್ತಾನೆ. நான் போக வேண்டிய வழி என்னது என்று எனக்கு போதித்து ಹೋಗುವ ದಾರಿಯಲ್ಲಿ எனக்கு சொல்லி கொடுத்து வழி நடத்துவார். ಹೇಳಿಕೊಂಡು ದಾರಿ ನಡೆಸುತ್ತಾನೆ. ಹalleluya. அவருக்கு என் வழிகள் எப்படி என்று நன்றாய் தெரியும். ಆತನಿಗೆ ನನ್ನ ಮಾರ್ಗಗಳು ಹೇಗೆ ಎಂಬುದು ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. என்னை நடத்துவார். ನಾನು ನಡೆಸುತ್ತಾನೆ. எப்படி எல்லாம் நடத்தணுமோ ಆண்டவர் என்னை நடத்துவார். ಹೇಗೆಲ್ಲ ನಡೆಸಬೇಕು ದೇವರು ಆ ರೀತಿ ஹalleluya. ಆಮೆನ್. சிலருக்கு ரொம்பவே மரண பயம், ಕೆಲವರಿಗೆ ಅನೇಕರಿಗೆ ಮರಣ ಭಯ, ரொம்ப பயம், ಬಹಳ ಭಯ. எங்க செத்து போவோனோ தெரியல, ಎಲ್ಲಿ ಸತ್ತು என்ன நடக்குமோ தெரியல, ಏನ್ ನಡೀತದೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, என்ன நடந்தாலும் சரி, ಏನ್ ನಡೆದರೂ ಸರಿ, மனவாட்டிக்கு பயம் கிடையாது. ಮೊದಲಿಗೆ ಭಯವಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. மரண பயம் மனவாட்டிக்கு இல்லை. ಮರಣ ಭಯ ಮೊದಲಿಗೆ மணவாளன் எல்லாவற்றையும் ஜெயிச்சு விட்டார். ಮೊದಲಿಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಜಯಿಸಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. மனவாட்டி மணவாளனோடு இருக்கும்போது ಮೊದಲಿಗೆ ಇರುವಾಗ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருந்து அவர் கூப்பிடுவார், கையை இப்படி வச்சு கூப்பிடுவார். மனவாட்டியை வான்னு சொல்லும்போது பூமியில absent, ಭೂಮಿಯಲ್ಲಿ ಆಬ್ಸೆಂಟ್, பரலோகத்துல present. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರೆಸೆಂಟ್ ಆಗಿರುತ್ತಾರೆ. ಹalleluya, hallelujah, hallelujah. Jesus. ஆமென். மனவாட்டியே சந்தோஷமா இல்லைங்களா? ಮೊದಲಿಗೆ ಸಂತೋಷವಾ ಇಲ್ವಾ? ஆமென். praise the lord. பாஸ்டர் இப்படி எல்லாம் எங்களால முடியாது. ಈ ರೀತಿಯಾಗಿ முடியாம கிறிஸ்தவ வாழ்க்கை செய்யாதீங்க, உலகத்தோடு இணைந்து வாழ்ந்து ஜீவிச்சு போயிருங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ಸಾಧ್ಯವಾದ ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ ಮಾಡಬೇಡಿರಿ. மனவாட்டி ಮೊದಲಿಗೆ தன்னை எல்லா விதத்திலும் ஒப்பு கொடுத்து ತನ್ನನ್ನು ಎಲ್ಲಾ ವಿಷಯದಲ್ಲಿ மணவாளனை நோக்கி பார்க்க வேண்டும். வசனம் வாசித்து முடிச்சிருங்க. என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹalleluya. கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுவேன். ಕಣ್ಣುಗಳ ಮೇಲೆ ಆಲೋಚನೆ ಹೇಳುವೆನು. கண்ணை பார்த்தாலே போதும், ಕಣ್ಣು ನೋಡಿದರೆ ಸಾಕು. ஆண்டவருடைய கண்ணு பேசும். ದೇವರ ಕಣ್ಣು ಮಾತನಾಡುತ್ತದೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. சிலர் கண்ணிலே பேசுவாங்க, ಕೆಲವರು ಕಣ್ಣಲ್ಲೇ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. கண்ணை பார்க்கும்போது தெரிஞ்சிரும், ஓஹோ ஏதோடா விஷயம் அப்படின்னு. ಏನೋ ಇದೇ ವಿಷಯ. அந்த மாதிரி கண்கள், ಆ ರೀತಿಯಾದ ಕಣ್ಣುಗಳು இல்லைங்களா? இல்லவா? ஆமென். நம்முடைய கண்கள் எல்லாம் எப்பேற்பட்ட கண்கள்? ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಯಾವ ರೀತಿಯಾದ ಕಣ್ಣುಗಳು? கர்த்தரை நோக்கி பார்க்கும் கண்களா? ಕರ್ತನ ನೋಡುವಂತ ಕಣ್ಣುಗಳ. ಆಮೆನ್. நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து பேசும் கண்களாய் இருக்கட்டும். ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಕರ್ತನನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿ ಮಾತನಾಡುವಂತ ಕಣ್ಣುಗಳಾಗಿದೆ. Praise the Lord. பாருங்க எவ்வளவு அமைதியா இருக்கீங்க. உங்க கண்ணு வேற எதையோ பார்த்துக்கிட்டு இருக்குது. ನಿಮ್ಮ ಕಣ್ಣು ಬೇರೆ ಯಾವುದನ್ನು ನೋಡ್ತಾ ಇದೆ? மணவாளனை நோக்கி பாருங்க, ಮೊದಲಿಗೆ ನೋಡಿ இயேசுவை நோக்கி பாருங்க, ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ பிழைத்துக் கொள்வீர்கள், ಬದುಕಿಕೊಳ್ಳುವಿರಿ. ஹalleluya, ஹalleluya. ஆமென். இன்னொரு வசனத்தை வேகமா வாசிப்போம். 2 ராஜாக்கள் 6:17 வாசி. 2 ಅರಸಗಳ ಪುಸ್ತಕ 6:17. ஆமென். எலிசா தேவனிடத்தில் ஜெபிக்கிறான். ரதத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் போது, ರಥದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಡುವಾಗ, எலியா எடுத்துக் கொள்ளப்படும் போது, ಎಲಿಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಡುವಾಗ இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளும். ஆமென். எதை பார்க்கும்படிக்கு? தேவனுடைய மகிமையை காண, ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡಲು. ஆமென். எலிசாவுடைய கண்கள் என்ன செய்யப்பட வேண்டியதா இருந்தது? ಎಲಿಷಾವನ ಕಣ್ಣುಗಳು ಏನು திறக்கப்பட வேண்டியதா இருந்தது. எலியா ஜெபிக்கிறார், இவன் கண்களை திறந்தருளும். ಇವನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆಯಿರಿ. ஆமென். நாம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தருளும். ದೇವರೇ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು உம்முடைய வல்லமை நான் பார்க்கணும், உம்முடைய மகிமை பார்க்கணும். இந்த கடைசி காலத்தில் உம்முடைய வல்லமை காண வேண்டும், உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்க வேண்டும். எங்கள் கண்களை திறந்தருளும். ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆಯಿರಿ. மனவாட்டியே, ಮನದಗತಿಯೇ, உங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். இந்த கಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಲಿ. ஆமென். ஆமென். மனவாட்டியினுடைய கண்கள் திறக்கப்பட ಮೊದಲ ಗೀತೆಯ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಲಿ. எல்லாரும் என்ன செய்வோம்? ಎಲ್ಲರೂ ಏನು ಮಾಡೋಣ? மனவாட்டியின் கண்கள் திறந்த நிலையில் இருக்க ஜெபிப்போம். ಮೊದಲ ಗೀತೆಯ ಕಣ್ಣುಗಳು பிரகாசமுள்ள மனக்கண்கள் மாத்திரமல்ல, ಪ್ರಕಾಶವುಳ್ಳ ಮನಸ್ಸಿನೇತ್ರಗಳು ಮಾತ್ರವಲ್ಲ, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி வழி நடத்துவது ಕಣ್ಣಿನ ಮೇಲೆ மாத்திரமல்ல, ಆಲೋಚನೆ ಇಟ್ಟು ಹೇಳುವುದು ಮಾತ್ರವೇ ಅಲ್ಲ, நம்முடைய கண்கள் திறந்து ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು கர்த்தரை ತೆರೆದು நோக்கி பார்க்கும் கண்களாய் மாறும். ಕರ್ತನನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವಂತ ಕಣ್ಣುಗಳಾಗಿರಲಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. முழுசா முடிச்சிடலான்னு பார்த்தேன், ಪೂರ್ತಿಯಾಗಿ ಮುಗಿಸೋಣ ನೋಡಿದೆ, முடிக்க
முடியல. சாத்தியமாக தொடர்ந்து அடுத்த வாரம் கவனிப்போம். ಮುಂದುವರಿಸಿ கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வாக்கியங்களை கேட்ட வார்த்தைகளின்படி உங்களை ஒப்புக்கொடுங்கள். ಕೇಳಿದ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವನ್ನು கர்த்தர் தொடர்ந்து உங்களோடு பேசுவார். கர்த்தர் ಮುಂದುವರಿಸಿ இது இரண்டாவது வாரமா இருக்கிறது. ಎರಡನೇ ವಾರವಾಗಿದೆ. நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலை பாடும் சகோதரர் ஒரு பாடலை பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிறகு நாம் விசேஷித்த காணிக்கைகளை செலுத்துவோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அவர்கள் ஆயத்தமாகும் போதே உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வாரத்துள்ளதான கூட்டத்தின் ஒழுங்குகள் சபையில தொடர்ந்து இந்த மாதம் முழுமையாக ஜெப மாதமாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் கடந்து வந்து தேவ சமூகத்தில் ஜெபத்தில் தரித்திருப்போம். உபவாசம் எடுக்கிறவர்கள் ஆண்டுடைய சமூகத்தை நீங்கள் உபவாசம் எடுக்கலாம். மாலை நேர கூட்டங்கள் சபையில் இல்லை. தொடர்ந்து ஜூன் மாதத்திலிருந்து ஆரம்பிக்கப்படும். பாடல் பாடும்போது கர்த்தருக்கு நாம் விசேஷித்த காணிக்கைகளை செலுத்துவோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கண்ணோக்கி பாரும் தேவா என்ற பாடல் நாம் பாடுவோம். கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா என்ற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா. ஒத்தாசையான பர்வதமே, ஒத்தாசையான பர்வதமே, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு
அனுப்பும் பர்வதமே, ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, ஆமென். கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா. உலகத்தின் ஆவியை எடுத்தீரே, உன்னத ஆவியை கொடுத்தீரே, உலகத்தின் ஆவியை எடுத்தீரே, உன்னத ஆவியை கொடுத்தீரே. சொல்லுவோம், உலகத்தின் ஆவியை எடுத்தீரே, உன்னத ஆவியை கொடுத்தீரே, உலகத்தின் ஆவியை. ஆமென், ஹல்லேலூயா, ஓ glory, yes. உலகத்தின் ஆவியை எடுத்தீரே, உன்னத ஆவியை கொடுத்தீரே. பாடுங்கள், ஹல்லேலூயா, வல்லமை வல்லமை, glory, yes, yes. எடுத்தீரே, பரிசுத்த ஆவியை கொடுத்தீரே, பரிசுத்த ஆவியை எடுத்தீரே, பரிசுத்த ஆவியை கொடுத்தீரே, அசுத்த ஆவியை, எஸ், பரிசுத்த ஆவியை கொடுத்தீரே, பயமுள்ள எடுத்தீரே, பலமுள்ள ஆவியை கொடுத்தீரே, பயமுள்ள ஆவியை எடுத்தீரே, பலமுள்ள ஆவியை கொடுத்தீரே, பயமுள்ள ஆவியை எடுத்தீரே, பலமுள்ள ஆவியை கொடுத்தீரே, பயமுள்ள ஆவியை. ஆமென், ஓ ஹல்லேலூயா, ஓ ரபா ஷபலபலப, ஓ ரபா கஸரபலபலபலபலப, ஓ ரியதுரப ஷபலபலபலபலப. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். பலமுள்ள ஆவியை கொடுத்தீரே, உலகத்தின் ஆவியை எடுத்தீரே, உன்னத ஆவியை கொடுத்தீரே. சொல்லுங்கள், உலகத்தின் ஆவியை எடுத்தீரே, உன்னத ஆவியை கொடுத்தீரே, தேவாதி தேவனே, அப்பா பிதாவே, உன்னாலும் எந்த பஞ்சமே, தேவாதி தேவனே, அப்பா பிதாவே, உன்னாலும் எந்த பஞ்சமே, ராஜாதி ராஜனே, அப்பா பிதாவே, உன் கிருபை என்றும் போதுமே. கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா. ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, கேளுங்கள், ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே. மணவாட்டியை கேளுங்கள், மணவாளனை பார்த்து கேளுங்கள், ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நாம் உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எல்லாருமாய் கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்தி துதிப்போமாக. இந்த காலவேளையில் பரிசுத்தமுள்ள தேவன் தமது வசனத்தை கொண்டு, வார்த்தைகளை கொண்டு தமது சபையோடு பரிசுத்தர் இந்த நாளில் இடைப்பட்டபடினாலே நேசிக்கிற மணவாளன்
மனவாட்டியாகிய சபை பார்த்து அதிக கரிசனையோடு கவனமாக இருக்கும்படியாய் அவர் பேசும்படியான வார்த்தைகள், அனுப்பின வார்த்தைகளுக்காகவும், இடைப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும், தைரியப்படுத்தும்படியான வார்த்தைகள், உற்சாகப்படுத்தும்படியான, எச்சரிக்கும்படியான வார்த்தைகள் கர்த்தர் மனவாட்டியோடு சபையோடு தேவாவியானவர் இடைப்பட்டபடினாலே சந்தோஷமாயிருக்கிற மனவாட்டி சபை கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கட்டும், கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஓ thank you Jesus. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனமாய் இருந்தது, ஜீவனாய் இருந்தது, ஆசீர்வாதமாய் இருந்தது. கர்த்தர் என்னோடு பேசினார், என்னை பலப்படுத்தினார். அவர் பேசின வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ ஜனங்கள் இந்த ஸ்தலத்தில் மாத்திரமல்ல, ஆன்லைன் மூலியமாய் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு பேசியிருப்பார் என்றால் இந்த காலவேளையில் நன்றி உள்ள இதயத்தோடு நீங்கள் இருக்கிற ஸ்தலங்களில், இடங்களிலே நீங்கள் உங்களுடைய கண்களை மூடின நிலையில் ஆண்டவர் என்னோடு பேசினீரே, உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. உமக்கு நான் ஆண்டவரே என்னுடைய வாழ்நாள் எல்லாம் துதிகளை ஏறெடுத்து உம்மை நான் தொழுது கொள்ளுகிறேன். என்னை நேசிக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் உங்களுடைய கரங்களை உயர்த்தின நிலையில கர்த்தரை மகிமைப்படுத்தி துதித்து ஸ்தோத்திரிப்போமா? கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஓ thank you Father. நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் தொடர்ந்து என் கண்களை பிரகாசிக்கிற மனக்கண்களாய் மாற்றும்படியா நான் வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன் என்று சொல்லுகிற தேவ ஜனங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிப்போமாக, கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தொடர்ந்து தெய்வமே நிற்கிறதான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கண்களை திறந்தருளும். பிரகாசிக்கிற மனக்கண்களை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரகாசிக்கிற மனக்கண்களுடையவர்களாக தேவன் மாற்றும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். சகலத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளில் வந்த பெரியோர் சிறியோர் யாவரையுமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். புதிதாய் வந்த யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு நபரையுமாய் உலகத்தின் எந்த பகுதிகளில், எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்களையுமாய் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Praise the Lord. வியாதியின் படுக்கையில் இருக்கிற யாராய் இருந்தாலும் சரி, கர்த்தர் தொடர்ந்து ஒவ்வொரு மீதும் தமது ஆணைகள் கடாவப்பட்ட கரத்தை நீட்டி தொட்டு ஆசீர்வதிக்கவும் சுகமாக்கவும். சகோதரர் பிரசாத் அவர்களுக்கு தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திற்கு வர கர்த்தர் கிருபை செய்ய அவர்களுக்காய் ஜெபித்துக் கொள்வோம். நகோமி அம்மாவிற்காய் ஜெபிப்போம். கர்த்தருடைய சித்தம் தொடர்ந்து தாய்க்குள்ளே நிறைவேறட்டும். இன்னும் எத்தனை பேர் பலவீனத்தோடு இருக்கின்றார்களோ அத்தனை பேருக்கும் நல்ல சுக பலன் ஜீவனை கொடுத்து சபையின் மத்தியிலே கர்த்தர் சாட்சியாய் நிறுத்தும்படியாய் கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமே. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. இஸ்ரவேலின் ஆசீர்வாதத்திற்காகவும் அதனுடைய பாதுகாப்புக்காகவும் எருசலேமின் சமாதானத்திற்காக எல்லாருமாய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. Hallelujah, hallelujah. நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். Hallelujah. Oh, thank you Lord, 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 thank you Lord. எல்லா துதியும் எல்லா கனமும் பிதாவாகிய தேவனுக்கே நாம் செலுத்துவோம். ஆமென். குமாரனாகிய கிறிஸ்துவுக்கே செலுத்துவோம். நம்முடைய மத்தியிலே கிரியை செய்த பரிசுத்த ஆவியானவருக்கே நாம் செலுத்துவோம். ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. முடிவுக்காகவும் கொடுத்த காணிக்கைகளை தேவன் ஆசீர்வதிக்க பாஸ்டர் ராபின்சன் அவர்களை ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. Thank you, Father.
Jesus. Hallelujah. Thank you, Father. Amen. Oh, thank you, Lord. Blessed be your wonderful name. Oh, yes. Amen. Amen. Oh, thank you, Father. Amen. Yes, Father. Yes, Lord. Jesus. Amen. Oh, glory. Hallelujah. Yes, Lord. Yes, Lord. Yes, Father. Yes. Oh, hallelujah. Amen. Oh, thank you, Father. Jesus. Jesus. Amen. Yes, shake it out. Yes. Thank you, Father. Thank you, Lord. Amen. Yes, Lord. Hallelujah. Yes. Amen. Jesus, Jesus, Jesus. கிருபை செய்யும் ஐயா. Thank you, Father, your grace, your grace. Amen. Hallelujah. Thank you, Father. Amen. Amen. Yes, Father. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Amen. Hallelujah. ஆசீர்வதியும் ஐயா. ஸ்தோத்திரம். மகிமை. Amen. ஆமென். ஆமென். கரங்களை உயர்த்தி தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளிட கடவர் என்பதே. ஆமென். 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 ஹல்லேலூயா. 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சவகாசமும் இங்கே கூடியிருக்கிறதான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மீதும் இயேசு வெளிப்படும் மட்டும் மணவாட்டினுடைய கண்கள் தொடர்ந்து இயேசுனுடைய வருகை மட்டும் மணவாளனை நோக்கி பார்த்து தன்னை எல்லா விதத்திலும் கரை திரையற்றவளாய் தொடர்ந்து ஆயத்தப்படுத்திக் கொள்வளாக. ஆமென். 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 ஹல்லேலூயா. 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 Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you very much.